இந்தியாவோட கோஹினூர் வைரத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆப்பிரிக்க கோஹினூர் வைரத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட மதிப்பு மட்டும் 500 கோடி இருக்குமா. அதுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். என்ன இதை ஆட்டைய போறதுக்கு சில பேர் முயற்சி பண்ண போறாங்க. ஜல் சீஃப் த ஹைஸ்ட் பிகின்ஸ்னு இப்ப ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே வில்லனோட வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்ல ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு பெயிண்டிங்க நிறைய விற்பனையாளர்களுக்கு ஒரு ஹோஸ்ட் ஓவியத்தை பத்தியும், அந்த ஓவியம் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னும், ஒரு 80 வருஷம் அந்த ஓவியம் எங்க இருந்துச்சு யார்கிட்ட இருந்துச்சுன்னே தெரியாதுன்னும், அதை எப்படியோ கண்டுபிடிச்சு மீட்டெடுத்து கொண்டு வந்தது நம்ம வில்லன்தான்னும், விலை மதிப்பில்லாத அந்த ஓவியத்தை ஒரு விலை சொல்லி அங்க இருக்கிறவங்களுக்கு விற்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆங்கர். அதே சமயம் வில்லை எங்கன்னு எல்லாம் விசாரிப்பாங்க. அவரு ஏதாவது ஓவியம் வரைஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு அவ. ஆனா நிஜத்துல பார்த்தா ஆள் இந்த பக்கத்துல வந்து தான் உடம்பு மேல ரத்தம் தெரிக்க கூடாதுன்னு ஒரு துணியை கட்டிக்கிட்டு எதுக்க கட்டி போட்டு வச்சிருக்கிற ஒருத்தவனோட வாயை அவுத்து விடுறார். அப்பதான் பேச முடியுமேன்னு. இவருக்கு வர வேண்டிய ஒரு பணம், நிறைய கள்ள பணத்தை வச்சு அங்க எங்கேயும் ஓட்டிக்கிட்டு இருப்பாரு, வேலை பார்த்துட்டு இருப்பாப்ல மனுஷன். அந்த ஹவாலா பணத்தை பத்தி யாருக்கோ போட்டு கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு. அதனால இவரோட அந்த பர்டிகுலர் அக்கவுண்ட் கணக்க கவர்மெண்ட்டும் முடக்கிடுச்சான். கூடவே ஒரு 5 கிளைண்டோட கணக்குகளும் சேர்த்து முடக்கிடுச்சான். இதனால ஏற்பட்ட நஷ்டம் இவரோட வாழ்நாள் வருமானம் அவ்வளவு கோடி. நீ சாரி சொன்னா சரியா போச்சான்னு அடிக்கிறார். இப்ப அந்த இழப்பை சரி கட்டுறதுக்காகத்தான் அவ்வளவு காஸ்ட்லியான தன்னோட கனவா இவர் வச்சிருந்த ஒரு ஓவியத்தை, ஒரு பெயிண்டிங்கை இப்போ விற்கிறதுக்கு அவர் துணிஞ்சிருக்கிறார். இதை வித்து அந்த காசை வச்சு தான் எல்லாத்தையும் சரி கட்டணும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். எசக்க பெசக்கா வெளியில உளறி இருப்பான். அதனால மேட்டர் வெளியில போயிருச்சுன்னு ஆடிட்டரை கூப்பிட்டு சும்மா குத்துன்னு குமாங்குத்து குத்தி ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி வெளியில வரார். அப்ப அந்த பக்கத்துல ஒரு லேடி, இவர்களுக்கு சொந்தமா ஒரு பெரிய கேலரி ஒன்று உண்டு. கேலரினா ஓவியங்களை, விலைமதிப்பில்லாத பொருட்களை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு ஹால் இவங்க வச்சிருக்காங்க வித் செக்யூரிட்டியோட. அங்க உங்களோட இந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் காட்சிப்படுத்தினா நல்லா இருக்கும். குறிப்பா வர்ற ஒரு முக்கியமான நாள்ல ஆப்பிரிக்க கோஹினூர் வைரம் இந்தியா வருதான். எங்களோட அரங்கத்துல தான் அதை காட்சிக்கு வைக்க போறாங்க. கூடவே உங்க ஓவியங்களையும் வச்சா நல்லா இருக்கும். அந்த ஆப்பிரிக்க கோஹினூர் வைரம் இங்க இருந்து போன பிறகு அந்த இடம் வேகன்சியா இருக்கும். அந்த இடத்த நான் உங்களுக்கு கொடுக்குறோம். அதுல உங்களோட விலைமதிப்பில்லாத ஏதாவது ஒண்ணு காட்சிப்படுத்துறா இருந்தா நீங்க காட்சிப்படுத்தலாம்னு கேலரி அம்மா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்பதான் இவருக்கு ஆப்பிரிக்க கோஹினூர் வைரம் இவங்களோட கேலரியில வைக்கப்பட போகிறது, மக்களோட பார்வைக்காக இருக்க போகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாப்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டதும் வில்லத்தனமா ஏதோ ஒன்னு யோசிக்கிறான். கூட இருக்கிற எடுபடி, என்ன சார் ஏதோ ரொம்ப யோசிக்கிறாப்ல தெரியுது அப்படிங்கிறாப்ல. அப்புறம் தான் படத்தோட பேரு ஜல் தீஃப் அப்படின்னு போடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு வெளிநாட்டுல வைர நெக்லஸ் ஒண்ணு, பழம் பெருமை வாய்ந்த ஒரு நெக்லஸ காணாம போயிடுச்சான். யாரோ திருடிட்டு போயிட்டாங்களா. அவ்வளவு பாதுகாப்பான இடத்தை எல்லாம் தாண்டி எப்படி திருநாங்கன்னு தெரியலங்கிறாப்ல நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அதே சமயம் அந்த நியூஸ ஹாயா ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. சரி, அந்த வைர நெக்லஸ் எங்கன்னு பார்த்தா ஒரு பொண்ணோட கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்குது. நைட் அங்கதான் பைபிள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பான் போல தெரியுது. அந்த பொண்ணை மறுபடியும் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். முன்னப்பட தெரியாத, என் பேரு கூட தெரியாத எனக்கு இவ்வளவு காஸ்ட்லியான வைர நெக்லஸ கிஃப்ட் பண்ணிருக்கீங்களே, இதை நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு அவளும் பதிலுக்கு முத்தத்தை பரிமாறிட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்பி போகையில என்ன இருக்குன்னு பாருங்க. கழுத்துல இருந்த வைர நெக்லஸ இவகிட்ட இருந்து சுட்டுட்டான். கிஃப்ட் மாதிரி குடுக்கறாப்ல கொடுத்துட்டு ராத்திரி குடும்பம் நடத்திவிட்டு காலையில அதே நெக்லஸ புடிங்கிட்டு போயிட்டான் பாத்துக்கங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அப்புறம் இவன் எங்க போனாலும் வந்தாலும் இவனை பின்னாடி சில பேர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். உளவாளிகள் சில பேர், அதுவும் குறிப்பா இந்திய உளவாளிகள் சில பேர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க போல தெரியுது. நம்ம வயல தேடி அந்த ஏரியா பக்கம் அவனோட தம்பி ஒருத்தன் சுத்தி திரியிறாங்க. இவனை பார்த்ததும் செஸ் விளையாண்டு நம்மால அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா நடந்து போறத பார்த்துட்டு தம்பி அண்ணனை விரட்டிக்கிட்டே போக அண்ணன் அங்க இருந்து ஓடிக்கிட்டே இருக்க, பின்னாடி தம்பி விரட்டிக்கிட்டே இருக்க, அதுக்கும் பின்னாடி உளவாளிகள் விரட்டிக்கிட்டே இருக்கன்னு போய்கிட்டு இருக்குது. போலீஸ்காரங்க விரட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்தியன் போலீஸ். திடுதுப்புடு பார்த்தா ஒரு கட்டடத்தை கிராஸ் பண்ணி போன அண்ணன் தம்பி 2 பேரையும் காணோம். இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி வரதுக்குள்ள, குறிப்பா கூட ஒருத்தர் குண்டா ஒருத்தர் ஃபாலோ பண்ண வராரு பாருங்க, அவர் வரதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. என்னடா இங்க திடுதுப்புடு வந்து நிக்கிற அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. ஸ்டார்டிங்ல பார்த்து சந்தோஷமா பேசினாலும் பிளாஷ்பேக் நினைச்சு பார்க்கும்போதோ இல்ல நடந்த விஷயத்தை நினைச்சு பார்க்கும்போதோ இவனுக்கு வருத்தமாக இருக்கிறது. சரி இருக்கட்டும், தம்பி இப்ப அண்ணன் கிட்ட அந்த மேட்டரை எடுத்து சொல்றான். அது ஒண்ணுமில்லனா, அப்பாவுக்கு ஒரு பெரிய கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனையை தீக்குறோம்னு வில்லன் தானா வந்து நானே அந்த கடன் எல்லாம் செட்டில் பண்றேன்னு சொல்லி பணம் கொடுத்து மொத்தத்தையும் செட்டில் பண்ணி விட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு டாக்டர், குறிப்பா 10 ரூபா டாக்டர்னு எல்லாரும் கூப்பிடுவாங்களாம். ஆமா, வர பேஷண்ட் கிட்ட வெறும் 10 ரூபாவை வாங்கிட்டு அதை ஒரு சேவையா மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறார். அதனாலதான் எல்லாரும் 10 ரூபா டாக்டர்னு கூப்பிடுவாங்களாம். ரொம்ப நல்ல மனுஷன். தான் மூத்த பையன் திருடுன்னு தெரிஞ்சதும் அவனை வீட்டை விட்டு துரத்தினவர். நீ என் பிள்ளையே இல்லைன்னு சொன்னவர். தம்பியோ பரவாயில்ல, எங்களுக்காக நீங்க உதவி பண்றீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருப்பார். அப்ப எடுபடி தம்பி அந்த பக்கம் கூட்டிட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது தான் இப்போ உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கிற பணம் ஹவாலா பணம், கள்ள பணம், கருப்பு பணம். நாங்களே போலீஸுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி கருப்பு பணத்தை மாத்துறதுக்கு இவங்க உதவி பண்றாங்கன்னு உங்களை போட்டு கொடுத்தா, அதுவும் உங்க அப்பாவோட அக்கௌண்ட்ல தான் பணம் வந்து விழுந்திருக்குது. உங்க அப்பன் ஜெயில கழிதின வேண்டி இருக்குதும், அதுவும் இந்த வயசுல ஜெயில கழிதினானெல்லாம் இருக்கும், யோசிச்சுக்க தம்பி அப்படின்னு மிரட்டுறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? வில்லே வந்து சொல்றான், உங்க அண்ணனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா, அவன் இங்க வந்தாதான் உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு மிரட்டி இருக்கிறார் போல. இதையெல்லாம் சொல்லி வருத்தப்படுறாங்க. எப்பயோ புள்ள இல்ல, நான் உனக்கு அப்ப இல்லைன்னு சொன்ன பிறகு எப்படி நான் அங்க வர
முடியும், என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். ஆனாலும் இவனுக்கு மனசு கேட்கவே இல்ல. யாருக்கோ வீடியோ கால் பண்றான். யாருக்குன்னு பார்த்தா அந்த பக்கத்துல கேம் விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. அவ காலை அட்டன் பண்ணதுமே எப்போ ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறா. அடுத்த கொலையை எப்போ ஆரம்பிக்கலாம்னு கேக்குறா போல. ஹேக்கரா இருப்பாளா என்னன்னு தெரியல. அப்புறம் நம்ம போலீஸ்காரங்களோ பின்னாடியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆளு எஸ்கேப் ஆயிட்டானே, என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்க அவங்களோட காருக்குள்ளேயே நம்ம பைய ஏறி வந்து உட்காரான். இவனுக்கு தெரியாம இவனை உளவு பார்க்கறதா நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த உளவாளிகளுக்கு இது ஷாக். ஏன்னா உளவாளிகளுக்கே தெரியாம உளவாளிகளையே உளவு பார்த்தவன் இவன் நம்ம ஹீரோ. உளவு பார்க்கறங்கிற பேர்ல எப்ப பார்த்தாலும் பர்கரா தின்னுக்கிட்டு இருந்தா அப்பப்ப கொஞ்சம் ஹெல்த்தியான புரோட்டீனை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்ல. நான் சரணடைன்னு ஆசைப்படுறேன், வாங்க இந்தியாவுக்கு போலாம் அப்படிங்கிற. இவங்களுக்கு பயங்கர குழப்பம். எங்க பாஸ் கிட்ட எதுவா இருந்தாலும் பேசிட்டு தான் முடிவு எடுப்போங்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா போதைப் பொருட்களை தயாரிக்கிற ஒரு லேபை ரைடு பண்ணி அந்த லேபோட முதலாளியவே கையங்கலமா பிடிச்சி கெத்து காட்டுறார். எல்லாரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போடுறார். அப்ப அவருக்கு கால் வருது. எங்க இருந்து? இந்த பக்கத்துல இருந்து நம்ம போலீஸ்காரங்க தான். இந்த மாதிரி அவனே சரணடைன்னு சொல்றான், எங்க கூட தான் இப்ப இருக்கிறான், கஸ்டடியில இருக்கிறான்னு சொல்லும்போது அவனா வந்து சரணடைறானா? ஏதோ தப்பா தெரியுது, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தானா வந்து சேர்ந்துக்கிட்டவனுக்கு தப்பி போறதுக்கும் தெரியும், பார்த்து கவனம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குற. ஏர்போர்ட்டுக்கு வந்து நானே அவங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு வேற சொல்றாரு. ஹீரோவை பிக்கப் பண்ணிக்கிறாராம். யாரு? அந்த போலீஸ் பாஸ், உயரதிகாரி. இப்போ இவங்க வெளிநாட்டுல இருந்து மும்பை ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கிட்டாங்க. இறங்கின இடத்துல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, தூக்கம் வருது, நான் கொஞ்சம் அசதியா இருக்கேன், நான் தூங்குறேன், உங்க பாஸ் வந்த பிறகு உசிப்பி விடுங்க, உயரதிகாரி வந்த பிறகு உசிப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு படுக்கிறார். அவங்களும் பக்கத்திலேயே அவரை தப்பிக்க விடாத மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம்னு 2 பக்கம் உட்காந்து படுத்து கிடக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல உயரதிகாரி வந்துட்டார். வந்து பார்த்தா போலீஸ்காரங்க 2 பேரும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நடுவுல வந்து நம்ம ஹீரோவை காணோம். எங்கடா ஆளை காணோம்னா இங்க தான் இருந்தா அப்படின்னு அங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆள் இல்ல. சார் கவலைப்பட வேணாம் சார், அவன் காலில் தான் நம்ம ஜிபிஎஸ் ட்ராக்கரை போட்டு வச்சிருக்கோம்ல, எங்க போனாலும் பிடிச்சிடலாங்கிறாரு ஒரு போலீஸ்கார். ஆனா டேய் உன் கால படுறா அப்படிங்கிறார். பார்த்தா இவரோட காலில் அந்த ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். எப்படி நடந்துச்சுன்னு இப்ப நமக்கு காட்டுறாங்க. குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா இந்த குண்டு போலீஸோட பாஸ்போர்ட்டையும் ஆட்டைய போட்டு அவரோட பேர்ல அழகா எஸ்கேப் ஆயிருக்கிறார். இந்தியன் பாஸ்போர்ட்டோட இந்தியால ஏர்போர்ட்டை தாண்டி வெளியில போறது ரொம்ப ஈஸி, பெருசா செக்கிங் கெடுபிடி எல்லாம் இருக்காராம். அதனாலதான் ரொம்ப ஈஸியா சிங்கு மாதிரி வேஷம் போட்டு உள்ள வந்து எஸ்கேப் ஆயிருக்கிறான். ஆக மொத்தம் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வரவே கூடாதுன்னு நினைச்ச இந்திய நாட்டுக்குள்ள மறுபடியும் வந்திருக்கிறான்னா பெருசா ஏதோ செய்ய போறான்னு அர்த்தம். என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிறாரு உயரதிகாரி. இந்த பக்கம் நம்ம வில்லனை காட்டும்போது வில்லனோட முதுகுல ஏதோ தீ காயம் மாதிரி பெரிய காயம் இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். இது எப்படி ஆச்சு, யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல. குளிச்சுட்டு இந்த பக்கத்துல வரதுக்குள்ள வில்லனோட பங்களாக்குள்ள நம்ம ஹீரோ உட்காந்து அவரோட நாயவே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இவ்வளவு டைட்டான செக்யூரிட்டியை மீறியும் ஜம்முன்னு உள்ள வந்து உட்காந்து கெத்து காட்டுறாப்ல. எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எங்க அப்பாவை இந்த பொறிக்குள்ள மாட்ட வச்சீங்க, என்ன விஷயம்னு விசாரிக்கிறான். அப்பதான் நம்மால் சொல்றான், ஆப்பிரிக்க கோஹினூர் வைரம், அந்த வைரம் யாருக்கிட்ட இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல நேரமா நல்லதா நடக்குமா, அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்களாம். 18ஆம் நூற்றாண்டுல லுவாம்போ வம்சத்துக்கிட்ட அந்த வைரம் அப்ப இருந்ததான். இப்போ ஆப்பிரிக்க ராஜா கிட்ட அந்த வைரம் இருக்குதான். உலகம் முழுக்க அந்த வைரத்தை காட்சிப்படுத்தணும்னு ஆசைப்படுறாராம் அந்த ராஜா. அந்த வகையில இந்தியாவுக்கு அது வருது, காட்சிப்படுத்த இருக்கிறது. எந்த ஹோட்டல்ல உட்பட எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அதான் நீ கொள்ளையடிக்கணுங்கிறாப்ல. செக்யூரிட்டி எல்லாம் பயங்கர டைட்டா இருக்கும், வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, இதே மாதிரி செக்யூரிட்டி டைட்டா இருந்த ஒரு இடத்துல இருந்து தான் வைர நெக்லஸ் நீ ஆட்டைய போட்டிருக்கிற, உனக்கு இது சாதாரண விஷயம், உன்னால முடியும், இதை ஒருத்தரால பண்ண முடியும்னா அது உன்னாலதான் முடியுங்கிறாப்ல. சரி ஓகே, நீ சொல்றாப்ல அந்த கோஹினூர் வைரத்தை நான் ஆட்டைய போட்டேன்னு வச்சுக்கோ, வேல்யூ வேற 500 கோடின்னு சொல்ற. அவ்வளவு பணம் கொடுத்து இந்த வைரத்தை வாங்குறதுக்கு பையரை எங்க போய் பிடிப்ப அப்படின்னு கேட்கிறார். பட்டிவாலாவா அப்படின்னு கேட்கிறார். அவங்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஏன்னா இந்தியாலேயே இவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்கக்கூடிய ஆட்கள் 1-2 பேர் தான். அதுல ஒருத்தவன் இந்த பட்டிவாலா. அவன் தான் வாங்க போறான்னு கேட்டா நீசு பார்க்கலையா அப்படின்னு கேட்கிறாரு எடுபடி. ஏன்னா இவன் தான் அந்த போத லேபை பயன்படுத்தி வித்துக்கிட்டு இருந்திருப்பான். நம்ம வீரதிகாரி ரைடுக்கு போய் அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டார். சோ பட்டிவாலா இப்போ ஜெயில கிடக்கிறாரு. அவர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவரை விட்டுட்டா மிச்சம் இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான். அவர் பேரு மூசாவா. ஆனா மூசாவுக்கு நம்ம வில்லனுக்கு ஆகவே ஆகாது. அந்த ஆளு தான் இவ்வளவு பெரிய விலை இருக்கிற அந்த வைரத்துக்கான பையரை தேடி கண்டுபிடிக்க முடியும். யாரால? மூசாவால. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி அதோ மூசா கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் தான் நம்ம வில்ல. அங்க நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையில தான் முதுகுல நல்லா அடி வாங்கி காயப்பட்டு அங்க இருந்து ஓடி இருப்பான் போல. அந்த முதுகுல இருக்கிற காயத்தை கொடுத்தது அந்த மூசாங்கிறவர் தான். சோ அந்த துரோகத்தெல்லாம் மறந்து அவர் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, வைரத்தை நீ எடுத்துட்டு வா, விக்கிற விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார். சரி இந்த வேலையை பண்ணி கொடுக்குறேன், அத்தோட எங்க அப்பாவோட கடன் முடிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு அவரை மிரட்டுற வேலையெல்லாம் நீ வச்சுக்க கூடாது, சோசியல் டிஸ்டன்சிங் எங்க அப்பா கிட்ட நீ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கட்டன் ரைட்டா சொல்லிடுறாப்ல. பதிலுக்கு நம்ம வில்ல என்ன பண்றான்னு பாருங்க. குட்டியில இருந்து இந்த நாயை அவர் வளர்த்துட்டு இருக்கிறாரா, புள்ள மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரா. ரொம்ப டேஞ்சரஸான மிருகமா, ரொம்ப லாயலான விசுவாசமான மிருகம் கூட. ஆனா இன்னைக்கு முன்னப்பட தெரியாத ஓங்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு ஓங்கிட்ட வாலாட்டிக்கிட்டு இருக்குது. இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த நாயை சுட்டு கொண்டுட்டாருங்க. ஹீரோவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் இங்கேயே தங்கிக்கன்னு சொல்லிட்டாங்க போல. கெஸ்ட் ரூமை காட்டுறதுக்காக எடுபடி கூட்டு போய்கிட்டு இருக்கிறான். ஒரு கண்ணாடி ரூம் மாதிரி ஒன்று இருக்குது, இங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உன் மொபைல குடியான்னு மொபைல கேட்கிறார். இவனும் மொபைல் எடுத்து கொடுப்பான். பெரிய இவனாட்டம்
மட்டும் அந்த மொபைலை கீழே போட்டு உடைக்கிறாரு. உடைச்ச பிறகு டே அது ஓன் போன்டான்னு சொன்ன பிறகுதான் ஐயோ ஏன் போனா அப்படின்னு பதறான். போடா டே போடா அப்படின்ட்டு போறாரு. கெத்து காட்டாரு நம்ம ஹீரோ. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா வெளிநாட்டுல நம்ம ஹீரோ தங்கி இருந்த இடத்தையே உயரதிகாரி கண்டுபிடிச்சிட்டார். சுத்தி முத்தியும் பார்த்தா இன்னும் குடும்பத்தோட எடுத்த பல போட்டோக்கள்லாம் அங்க இருக்குதுங்க. இங்க இருந்து நம்ம பையன் கால் பண்ணி என்ன நான் இல்லாத சமயம் ஏன் வீட்டுக்குள்ள வந்து ரைடு பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஓட்டுறா தம்பி ஓட்டு, நாளை பண்ண உன்னை ஜெயில வச்சு நான் ஓட்டுவல்ல அப்படிங்கிறாரு உயரதிகாரியும். முடிஞ்சா பண்ணிக்கங்கன்னு போனை கட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் உயரதிகாரி யோசிக்கிறார். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்தியாக்குள்ள திரும்ப வந்திருக்கான்னா ரெண்டே காரணம் தான் இருக்க முடியும். ஒன்னு குடும்பம் இல்ல காதல் அப்படிங்கிறார். அதே சமயம் வில்லங்கிட்ட ஒரு பொண்ணு புலிர்னு அற வாங்குறாங்க. பெட்ரூம்ல வச்சு அடிக்கிறான், சித்திரவதை பண்றான். கெஸ்ட் ரூம்ல இருந்து நம்ம ஹீரோ இதை கவனிக்கிறார். அந்த பொண்ணு கிரீனை சாத்திட்டு அவங்கிட்ட அடி வாங்கிறதுக்கு கிளம்பிடுச்சு. வில்லனோட பொண்டாட்டி மாதிரி தெரியுதுங்க அது. அடுத்த நாள் காலையில விடியும் போது தண்ணியை பார்த்தாப்ல ஸ்விம்மிங் பூலோட எவ்வளவு அழகான ஒரு பங்களா இருக்குன்னு நீங்க கவனிக்கலாம். வில்லனோட பொண்டாட்டி ஓவியம் வரைகிறவ. இப்ப கூட பாருங்க ஏதோ ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ அங்க வர அங்க தம்மா தூண்டு செடி ஒண்ணு வளர்ந்துட்டு இருக்குது பாருங்க. அதுல இருக்கிற பூக்களை தொடும்போது ரொம்ப பார்த்து கவனம், அது ரொம்ப விஷம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவா. தெரியும், லைட்டா இதை சாப்பிட்டா மயக்கம் வரும், இதையே நிறைய டோசேஜா சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க, இதை போய் நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க காட்சி பொருள் மாதிரின்னு அவனும் கேட்பான். பரவாயில்லையே விவரம் தெரிஞ்சிருக்கேங்கிறா அவ. அப்புறம் உங்களை டெல்லியில பாத்துருக்கிறேனே, டெல்லியில இதே மாதிரி ஓவியங்கள் நீங்க வரைஞ்சிட்டு இருந்தீங்க. அங்க இருக்கிற ஒரு கேலரியில கதை நடக்கிற இடம் மும்பை, இப்ப இவங்க பேசிட்டு இருக்கிறது டெல்லி. பேசிட்டு இருக்கிறதும் சில பல வருடங்களுக்கு முன்னாடி. அந்த டைம்ல அந்த கேலரியில உங்களோட ஓவியத்தை லிஸ்ட் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தீங்க. அப்ப நான் தான் வந்து சொன்னேன், இங்க எல்லாம் லிஸ்ட் பண்ண வேண்டாம், கொஞ்ச நாள்ல கேலரியை இழுத்து மூடிடுவாங்க, ஞாபகம் இருக்கா இப்படி எல்லாம் நான் சொன்னேன்னு கேட்கும்போது அவ இல்லைங்கிறாப்லே இருப்பா. அப்புறம் ஆமா சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். கொஞ்ச நாள்ல அந்த கேலரியில இருந்த விலைமதிப்பில்லாத ஓவியங்கள்லாம் காணாம போன பிறகு கேலரியே இழுத்து மூடப்பட்டது. அதை பண்ணது நீங்க தானு கேட்க, ஐயா நானே தான் அப்படிங்கிறா அவன். அப்புறம் நம்ம ஹீரோவும் வில்லனும் அந்த வைரத்தை காட்சிப்படுத்துவாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அந்த கேலரியில நடுவுல ஒரு ஜப்பான்காரர் இருக்கிறான். சந்தேகம் வரக்கூடாதுன்னு அந்த ஆளை நடுவுல வச்சுக்கிட்டு ஏதோ 3 பேரும் ஒன்னா வந்தாப்ல இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நடுவுல இருக்கிற ஆளு என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கிறா. ஏன்னா அவருக்கு மொழி தெரியாது. பகல்ல மட்டும் 40க்கும் மேற்பட்ட செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்களா. அப்ப ராத்திரி தான் அடிக்க முடியும், ராத்திரி ஒரு 4-5 செக்யூரிட்டிஸ் தான் இருப்பாங்க அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. வேற என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு வில்லன் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ இதோ இதுதான் அப்படின்றார். லேசர், அந்த வைரத்தை பாதுகாக்கிறதுக்காக ராத்திரி சமயத்துல இந்த மாதிரி லேசரை ஓட்டி விட்டுருவாங்க போல. அது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த லேசர்ல முன்னப்பட தெரியாத யாராவது தொட்டா அடுத்த நடி அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். செக்யூரிட்டிஸ் உள்ள வந்து பிடிச்சிருவாங்கன்னு டெமோ காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ஜப்பான்காரனை வச்சு. ஆனா அதே சமயம் இந்த செக்யூரிட்டிஸ் வரும்போது அந்த அலாரம் திரும்ப அடிக்கல. ஏன்னா செக்யூரிட்டிஸோட பாடியை டேட்டால இன்புட் பண்ணிருக்காங்க போல தெரியுது. சோ செக்யூரிட்டிஸ் ஆட்கள் அவங்க வரும்போது போகும்போதெல்லாம் இந்த அலாரம் அடிக்காது. அவர்களை தவிர மித்தவங்க வரும்போது தான் லேசர்ல படும்போது தான் அலாரம் அடிக்கும் போல தெரியுது. அப்ப இந்த அலார சிஸ்டத்தை அவன் ஆஃப் பண்ணி ஆகணும். எப்படி ஆஃப் பண்ண போறேன்னு வில்லன் கேட்க, இந்த கேலரி இந்த மியூசியத்தோட மெயின் ஃப்ரேம் சிஸ்டத்தை நாம ரீசெட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சரி ரீசெட் பண்ண பிறகு அப்படின்னு கேட்பாப்ல. ஒவ்வொரு முறையும் இந்த சர்வர் ரீசெட் செய்யப்படும் போது செட்டிங்கை மேனுவலா செட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு 6 நிமிஷம் ஆகுமா. இதையெல்லாம் உருவாக்குனவங்க யாருன்னா கலிபோர்னியா, அங்க இருக்கிற சிலிகான் வேலையில தான் இதை ரெடி பண்ணிருக்காங்க போல. அப்ப அமெரிக்க டைமிங் தான் அவங்க செட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ரீசெட் பண்ணும்போது சர்வர் சிஸ்டம் அமெரிக்க டைமிங்க்கு போயிடுமா. அதை இந்திய டைமுக்கு மாத்திர அந்த கேப்ல அப்பதான் அட்டைய போடணுங்கிறாப்ல. அந்த ரீசெட்டிங் டைம் சரியா 6 நிமிஷம், அதுதான் நமக்கான நேரங்கிறாப்ல. ஆனா சிஸ்டத்தை ரீசெட் பண்றதுக்கு சிஸ்டம் பாஸ்வேர்டு வேணும். அந்த பாஸ்வேர்டு யாருக்கிட்ட இருக்கும்னா அந்த கேலரி அம்மா கிட்ட தான் இருக்கும். அவகிட்ட இருந்து எப்படியா பாஸ்வேர்டு வாங்க போற, அதுவும் அவளுக்கே தெரியாம அவகிட்ட இருக்கிற பாஸ்வேர்டை எப்படி வாங்க முடியும்னு கேட்கும்போது அந்த இடத்துல தான் உன் எடுபடி எனக்கு உதவி செய்ய போறதா சொல்றாரு. நம்ம ஆளுக்கு ஒன்றும் பிடிபடல. இந்த பக்கம் பார்த்தா நம்ம உயரதிகாரி 10 ரூபா டாக்டர் கிட்ட போய் உங்க புள்ள எங்க வந்திருக்காரா, கான்டாக்ட்ல இருக்காரா அப்படின்னு விசாரிக்க, எனக்கு ஒரே புள்ள, என் இளைய புள்ள இவன் தான் அப்படின்னு கட்டன் ரைட்டா பேசிட்டு நீங்க கிளம்புங்கன்னு நேர்மையானவருங்கிறதுனால யாருக்கும் இவர் பயப்படணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் இந்த குடும்பத்தை வாட்ச் பண்ணுங்கன்னு போலீஸ் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காரு உயரதிகாரி. பிளாஷ்பேக்ல பார்த்தா அப்பாக்கும் பிள்ளைக்கும் நடுவில் நடந்த சண்டை. ஏன்டா இந்த மாதிரி திருடுற, சொத்து சேர்க்கணும் ஆசைப்படுற அப்படின்னு திட்டும்போது, நீங்க எல்லாருக்கும் சேவை பண்றீங்க, 10 ரூபா வாங்கிட்டு சேவை பண்ணிட்டு நேர்மையா இருக்குன்னு நினைச்சீங்க. அந்த நேர்மையோ அந்த சேவையோ அம்மாவோட உசுரை காப்பாத்தல. அம்மாவோட உசுரை காப்பாத்துறதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, திருடுனேன் வச்சேன் அப்படின்னு சொல்ற. இருந்தாலும் நீ பண்ணது தப்பு, நீ என் புள்ளைய இல்லைன்னு திட்டி வெளியில போடான்னு விரட்டிருப்பார் போல. அதெல்லாம் நினைச்சு நம்ம பையன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். வில்லனோட ஸ்விம்மிங் பூல்லையே ஜம்முன்னு குளிச்சுட்டு சரக்கடிக்க வரும்போது அங்க வில்லனோட பொண்டாட்டி உட்காந்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் லைட்டா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. வேண்டா வெறுப்பாதான் வில்லங்கிட்ட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறா போல தெரியுது. அதான் கேட்கிறேன், ஏமா இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன்னு, நீ மட்டும் எப்படி, எதற்காக அங்க இருந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இங்க வந்து இந்த வேலைக்காக இவர்கிட்ட சேர்ந்த, எப்படி லாக் ஆயிருக்கிற, அந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அப்படிங்கிறாப்ல அந்த அம்மா பேசிட்டு போதுங்க. அடுத்து பார்த்தா கடல்ல போட்ல போய்கிட்டு இருக்கும்போது இவங்க அந்த பாஸ்வேர்டை எப்படி எடுக்கிறதுங்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்னு கேட்டா, அந்த கேலரி அம்மாவோட ஆபீஸுக்கு வெளியில ஒரு 2 கேமரா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் போல. ஆனா அந்த 2 கேமரா அந்த சுத்துற விதத்தை வச்சு பார்த்தா நடுவுல நாம கிராஸ் பண்ணி போறதுக்கு ஒரு 4 செகண்ட் கிடைக்குமா. 2 கேமராலையும் மாட்டாம உள்ள போறதுக்கு கரெக்டா அந்த 4 செகண்ட் கேப்ல கேமரா சுத்தி வரதுக்குள்ள ரூமுக்குள்ள புகுந்துட்டோம்னா பாஸ்வேர்டை எடுத்துடலாம்னு பேசிட்டு இருக்கான். எடுபடியோட வேலை என்னங்கறத இப்ப நமக்கு காட்டுறாங்க. எடுபடி எலக்ட்ரிக்கல் ரூம் பக்கம் யூனிஃபார்ம் போட்டு போவான். கழுத்து போடுங்கன்னு ஒரு பேனாவை நீட்டுவான். அங்க
அங்க இருக்கிற செக்யூரிட்டி சரி கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு பேனால இருக்கிற அந்த முள்ள அமுக்குவார் பாருங்க, அதுல மயக்க மருந்தா கலந்துருப்பாங்க போல. ஆளு மயங்கி கிடக்குற, தூங்கி கிடக்குற, ஜம்முன்னு போய் இருக்கிற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டான். அப்போ ட்ரிப் ஆயிடுச்சுங்கிறாப்ல கணக்கு. இங்க லைட் விட்டு விட்டு எரியுது, அலாரம் கண்ணாம அடிக்குது. என்னையா நடக்குது இங்க பாருங்கன்னு கேலரி அம்மா கால் பண்ணி கேக்குறாங்க. செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறவன உசி விட்டுட்டு ஏதோ ட்ரிப் ஆயிருக்குங்க மேடம், நாங்க ஆன் பண்ணி விடுறோம், ஆன் பண்ணி விடுறாங்க. இப்போ அலாரத்தை ஆஃப் பண்ணணும், பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி தான் கேலரி அம்மா ஆஃப் பண்ணி ஆகணும். அந்த கேப்புக்குள்ள அந்த 4 செகண்ட் கேப் கிடைக்கும்ல, இவன் உள்ள புகுந்து கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த அம்மா உள்ள வரதுக்கு முன்னாடியே கீபோர்டுல ஏதோ பவுடர் மாதிரி ஏதோ கண்ணுக்கு தெரியாம தடவி விட்டுட்டான். அந்த அம்மா வந்து பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிட்டு வெளியில போன பிறகு இவன் உள்ள வந்து அதுல லைட் அடிச்சு பார்த்தா எந்த பட்டன் எல்லாம் அந்த அம்மா அமுக்கி இருக்குங்கிறத கவனிக்க முடியும். அதை அவன் கவனிச்சிட்டு இருப்பான். இங்க ஏதாவது தப்பா நடக்க வாய்ப்பு இருக்கான்னு வில்லன் அப்ப கேட்டிருப்பாப்ல. அதே மாதிரி இங்க தப்பா நடக்க வாய்ப்பு இருக்குங்க. மொபைலை மறந்துட்டு இவங்க வந்துட்டாங்க போல. மொபைல் எடுக்க உள்ள வந்துறாங்க. மொபைலை எடுத்தாச்சு, ஆனா சார்ஜ் இல்ல, சார்ஜ் போடணும். கபோர்டை தான் திறக்கிறாங்க, உள்ள சார்ஜர் இருக்குது போல. நல்ல வேளை நம்ம பைய கபோர்டுல இல்ல. சார்ஜரை எடுத்துட்டாங்க. அதே சமயம் பார்த்தா ஜன்னல் திறந்திருக்காப்ல இருக்குங்க. ஜன்னலை மூடி இருந்தமே திறந்திருக்குதே அப்படின்னு இந்த அம்மாவுக்கு டவுட் வருது. சரின்னு அந்த பக்கம் போறாங்க. ஒரு பக்கம் திரும்பி பார்த்துட்டாங்க, பக்கத்துல தான் நம்ம பையன் நிக்கிறான். இந்த பக்கம் திரும்பி இருந்தா மாட்டி இருப்பான் பயப்புள்ள. ஆனா அதுக்குள்ள நம்ம வில்ல வந்து என்னங்க அடிக்கடி பல்பு விட்டு விட்டு எரியுது, சேவையில்லாம சத்தமே இல்லாம அலாரம் அடிக்குது, உங்களை நம்பி எங்க ஓவியத்தெல்லாம் இங்க வைக்க முடியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே உள்ள வரார். அவரை பார்த்ததுமே இந்த அம்மா ஜன்னலை பார்த்துக்கிட்டு இருந்த மேட்டரை மறந்துட்டு இங்க பேச்சு கொடுக்க வந்துட்டா. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் தாங்க இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி இங்க நடந்ததே கிடையாது, வாங்க கேலரியை சுத்தி காட்டுறேன்னு அந்த அம்மா போதுங்க. அவன் உள்ள வரதுக்கு வசதியா இருக்கட்டுமேனு கதவை சாத்திட்டு போறார். ஹெல்ப் பண்ணி இருக்கிறார் வில்ல இந்த விஷயத்துல. அப்புறம் பார்த்தா அந்த கீபோர்டுல அமுக்கின விஷயங்கள் எல்லாம் இன்னென்ன பட்டனை அமுக்கி இருக்கிறதா எல்லாத்தையும் எழுதிட்டு வந்து காட்டுறான். மொத்தம் 10 டிஜிட் இருக்குது போல. ஆனா இதுல எந்த எழுத்தை முன்னாடி போடணும், எந்த எழுத்தை பின்னாடி போடணும், எப்படி இதை கெஸ் பண்றது, இதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குதே அப்படின்னு நம்மால் கேட்க பல லட்சம் வாய்ப்புகள் இருக்குதான் இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு பாஸ்வேர்டு இருக்கிறதுக்கு. இல்ல அதெல்லாம் கிராக் பண்ணிடலாம், நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. கண்டுபிடிச்சாகணும், இல்ல குடும்பத்தோட கொன்னு போட்டுருவேன்னு வில்ல மிரட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அடுத்து அந்த மூசாங்கிற பெரிய ஆளை காட்டுறாங்க. அவருக்கு தான் வில்ல போன போடுறான். என்னடா 10 வருஷத்துக்கு முன்னாடி முதுகுல அடி வாங்கினது பத்தலையா, மறுபடியும் வேணுமா, எனக்கே கால் பண்றியே அப்படின்னு கேட்க, அப்ப இருந்த ஆள் இப்ப இல்ல, நானும் வளர்ந்துட்டேன், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் விடுங்க, ஆப்பிரிக்க கோஹினூர் வைரம் அதை வித்து கொடுக்க முடியுமா, அதை ஒரு காலம் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கமிஷன் உங்களுக்கும் கிடைக்கும், பெரிய செட்டில்மெண்டா கிடைக்கும், பழச நீங்களும் மறந்துடலாம், நானும் மறந்துடுவேன், எல்லா பேரும் ஹாப்பி ஆயிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி, ஆனா போன தடவை பண்ணாப்ல இந்த தடவையும் துரோகம் பண்ண பார்த்த கொன்னு போட்டுருவேன்னு மிரட்டிக்கிட்டு இருப்பாப்ல. போனை கட் பண்ணிட்டான். இந்த பக்கம் அவனோட பொண்டாட்டியை கூட்டிட்டு ஒரு பார்க்கு பக்கம் வந்திருக்கிறாரு நம்ம ஹீரோ. சரி கிளம்பலாமா அப்படின்னு பேசிட்டு கிளம்ப போற சமயம் பார்த்தா அதுதான் தான் அப்பான்னு காட்டுறாரு. எஸ், கிளினிக்கை முடிச்சுட்டு வரும்போது இந்த பார்க்ல 2-3 தடவை வாக்கிங் போயிட்டு போவார் போல. ரொம்ப தூரத்துல இருந்து இவரை தூரமா பார்த்துட்டு போறது வழக்கங்கிறான். ஏன் பார்க்க மாட்டியா, பேச மாட்டியான்னு கேட்க நடந்த பிளாஷ்பேக் கதையெல்லாம் சொல்லி வருத்தப்படுறாங்க. இவளுக்கும் அந்த பிளாஷ்பேக் கதை உண்டு. ஸோ சென்டிமெண்டா 2 பேருமே ஒன்னாராங்க. அந்த இடத்துல வச்சுதான் நான் அந்த வைரத்தை சுட வந்தேன், கூடையே உன்னையும் சுட்டுட்டு போகணும்னு ஆசையா இருக்குன்னு கவிதை நடையில பேசுற. அவளும் இறங்கி வரா, முத்தா கொடுக்குற ரேஞ்சுக்கு போச்சு. அப்புறம் என்ன, லைட்டா ஒரு பாட்டு. இவங்க 2 பேரும் பாட்டிலே லவ் பண்ணிட்டு இருக்கிறத எடுபடி கவனிக்காம இருந்துட்டு இருக்கிறான். மாட்டினாங்கன்னா டெஃபினட்டா போட்டு கொடுத்துருவான் வில்லங்கிட்ட. அப்புறம் ஒரு லாட்ஜுக்கு போய் விஜய் ஆனந்த் அப்படிங்கிற பேர்ல ஒரு ரூமை புக் பண்றான். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா உயரதிகாரிக்கு ஏதோ ஒரு துப்பு கிடைக்குதுங்க. உண்மையாவா அப்படின்னு கேட்டுட்டு போலீஸ்காரங்களை கூட்டிட்டு அதே லாட்ஜ்ல தேடுதல் வேட்டையில இறங்கி இருக்காங்க. ஹேக்கர் அம்மா கூட அவன் பேசிட்டு இருக்கான். ஏதோ ஒரு போட்டோ காமிச்சு ஒரு வெள்ளக்காரனை பத்தி பேசிட்டு இருக்கான். UK ஹை கமிஷனரா. ஆபத்தான விளையாட்டா இருக்கே, டெஃபினட்டா அதை பண்ணித்தான் ஆகணுமான்னு இந்த அம்மா கேட்க, பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறான் அவன். கரெக்டா ரூமுக்குள்ள வந்து அவங்க என்ட்ரி ஆனா ரூமுக்குள்ள இவங்க யாரும் இல்ல. ஹேக்கரோட ஆல்ரெடி அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனாலும் போலீஸ்காரங்களை வலுக்கட்டாயமா ஏன் இங்க அவன் வர வச்சான்? சந்தேகத்துக்குரிய அந்த பேரை சொல்லி ஏன் வேற பேரெல்லாம் சொல்லி புக் பண்ணலாம்ல, அதெல்லாம் விட்டு அவங்க இங்க வரணுங்கிறதுக்காகவே இவன் பண்ணாப்ல இருக்குது. போலீஸ்காரங்களும் வந்தவங்க அங்க இருக்கிற குப்பையை கொட்டி ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. கிழிஞ்சு போய் கிடக்கிற சில விஷயங்களை ஒட்டி பார்க்கும்போது எழுதியிருக்கிற அந்த விஷயம் ஏதோ ஒரு பாஸ்வேர்டு மாதிரி தெரியுதுங்க. ஆனா இந்த பாஸ்வேர்டு எதுக்கு இங்க இருக்குது அப்படின்னு இவனுக்கு டவுட் வருது. அன்னைக்கு டேட்டுக்கு நியூஸ் பேப்பரை வாங்கி படிக்கிறாங்க. படிச்சு பார்த்தா அதுல தி ரெட் ஷன்னு போட்டு ஆப்பிரிக்க கோஹினூர் வைரத்தை பத்தி பேப்பர்ல வந்திருக்குது. ஹேக்கரோட உதவியோட அந்த 10 டிஜிட் பாஸ்வேர்டு என்னங்கறத நம்ம ஹீரோ ஏற்கனவே கிராக் பண்ணி வச்சிருக்காங்க. டியர் டிராப் 18 அப்படிங்கிறது தான் பாஸ்வேர்டு. கேலரி அம்மாட்ட வந்து இந்த பாஸ்வேர்டு உங்க தானா அப்படின்னு விசாரிக்க, ஆமாங்க, டியர் டிராப் 18 தான் எங்களோட பாஸ்வேர்டு, இதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, உடனே மாத்திடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மாத்த வேண்டாம், அதே பாஸ்வேர்டு இருக்கட்டும் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு இவங்க பயப்படுவாங்க. இல்ல பாஸ்வேர்டு எல்லாம் மாத்த வேண்டாம், அவனுக்கான பொறியை நான் இங்க செட் பண்றேன், இங்க அவனை நான் பிடிக்கிறேன், அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறாரு உயரதிகாரி. இப்போ நீங்க பாஸ்வேர்டை மாத்துனீங்கன்னா ரிமோட்ல இந்த சிஸ்டத்தை எடுக்க முயற்சி பண்ணும்போது பாஸ்வேர்டு மாறிடுச்சுன்ற மேட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பாஸ்வேர்டை மாத்திட்டோம்னா நாம அவங்களை நெருங்கிட்டோம் பிடிச்சிருவோங்கிற விஷயமும் தெரிஞ்சிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதனால பாஸ்வேர்டை மாத்த வேண்டாம்னு கேட்டுக்கிறாரு. உங்களை மாதிரி பல கேலரிகளை மூட வச்சிருக்கிறவன் அவன் வெளியில தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானா உங்க இண்டஸ்ட்ரிக்கே ஆபத்து, சோ ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறாரு. இங்க வீட்டு பக்கம் வந்தா வில்லன் கூப்பிடுறான் ஹீரோவை. ஏதோ டீயை கொட்டி வச்சாப்ல ஒரு பெயிண்டிங், ஒரு கலர், இதை கெமிக்கலாலேயோ பெயிண்டாலேயோ வரையலையா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்பீங்கல்ல, துணி
துணியை ஒரு ஆளோட மூஞ்சில குத்தி குத்துன்னு குத்தி அடின்னு அடிச்சார்ல, அந்த மனித ரத்தத்தால வரையப்பட்ட பெயிண்டிங்கா. இதை காமிச்சு மிரட்டுறாரு. நாளைக்கு ஜெயிச்சிட்டு வா, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு போறாப்ல. இன்னைக்கு தான் ஹெய்ஸ்ட் டே, கொள்ளையடிக்க போற அந்த நாள். இன்னைக்கு நேரம் அந்த வைரம் வந்து சேர்ந்திருக்கும். அதை எப்படி கொள்ளையடிக்க போறேங்கிற அந்த திட்டத்தை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். கேலரியோட கீழ் பக்கத்துல வெள்ளக்காரங்க எப்பயோ கட்டின சுரங்க பாதைகள் இருக்கிறதா, அது வழியா தான் உள்ள போக போறேங்கிறாப்ல. அப்படி பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அது வெளியே அவன் போனா எப்படி இருக்குங்கிறது இங்க காட்டுறாங்க. அப்படி போகும்போது கேமரா வச்சுட்டு போவான் போல. சோ வீட்டுல இருந்து லைவ்ல என்ன நடக்குதுங்கிறத வில்லன் பொண்டாட்டி எடுபடி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. பாடி கேம் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆக இல்ல, அவன் போட்டிருக்கிற அந்த கண்ணாடிங்க, அந்த கண்ணாடியில கேமரா இருக்குதான். சோ இவன் என்ன பார்த்தாலும் அது எல்லாத்தையும் வில்லனாலையும் பார்க்க முடியும். அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் போல தெரியுது. சர்வர் ரூம் வரைக்கும் போய் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிட்டாங்க, ரீசெட் பண்ணிட்டாங்க. இந்த 6 நிமிஷத்துக்குள்ள அந்த லேசர் கட் ஆயிருக்கும், வைரத்தை அட்டைய போடலாம். 6 நிமிஷம் கவுண்ட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. அதுக்குள்ள நம்மால அந்த வைரத்தை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். செக்யூரிட்டிஸ் ஒரு 4 பேர் தான் இங்க பாதுகாப்புல இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா கேமரா ரூம்ல போலீஸ்காரங்க உயரதிகாரின்னு பல பேர் காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்கிரட்டா அங்கங்க குட்டி குட்டியா கேமரா செட் பண்ணிருக்காங்க. அது வழியா அவன் உள்ள நுழைஞ்சதை உயரதிகாரி கண்டுபிடிச்சிட்டார். செக்யூரிட்டிக்கு அவன் வந்துட்டான், கண்டு காணாம போயிடுங்க அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாப்ல. ஏங்க இப்பதான் வந்துட்டாலங்க, பிடிக்கலாங்கன்னு சொல்லும்போது இன்னும் ஒரு 10 செகண்ட் விடுங்க, அவன் பக்கத்துல நெருங்கும் போது கையங்களவுமா பிடிக்கணும்னு காத்துட்டு இருக்கிறார் உயரதிகாரி. கேலரி அம்மாவோட ஆபீஸுக்கு வெளியில அந்த வைரத்தை பார்த்தாப்ல 2 கேமரா இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த 2 கேமராவும் சுத்துற அந்த கேப்ல, அந்த சுத்துற விதத்தை வச்சு நடுவுல ஒரு 4 செகண்ட் கேப் கிடைக்கும். அந்த 4 செகண்ட் கேப்ல வைரத்தை வேணா ஆட்டைய போடலாம், அந்த கேலரி அம்மாவோட ரூமுக்கு வேணாலும் போயிட்டு வரலாம். அந்த 4 செகண்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தா அங்கதான் கவனிக்கிறாங்க. வழக்கத்தை விட மாறா இந்த தடவை அந்த கேமரா வந்து ரொம்ப வேகமா சுத்துறதா வில்லங்கிட்ட எடுத்து சொல்லுவாரு நம்ம ஹீரோ. உயரதிகாரியோ இவ்வளவு தூரம் வந்தவன் இன்னும் எடுக்காம இருக்கிறான், ஏன் எடுக்காம இருக்கிறான், ஏதாவது பண்ணி வச்சீங்களா அப்படின்னு கேலரி அம்மாட்ட விசாரிக்க, ஆமாங்க இந்த கேமரா சுத்துற விதத்துல வச்சு கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட் இருந்தாப்ல இருந்தது, அதை நாங்க இன்னைக்கு தான் சரி பண்ணோம் அப்படிங்கிறாங்க கேலரி அம்மா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ இன்னைக்கு வேண்டாம், நான் இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நாம மிஷனை அபார்ட் பண்ணலாம், கிளம்பலாம் அப்படின்னு வில்லங்கிட்ட நம்ம ஹீரோ எடுத்து சொல்றாரு. இந்த பக்கம் உயரதிகாரி சே அப்படின்னு கெட்ட வார்த்தையில திட்டாப்ல. நாம அங்க இருக்கிறோங்கிறது இந்நேரம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், மொத்தத்தையும் லாக் பண்ணுங்க, அவனை புடிங்க அப்படின்னு சத்தம் போடுறாப்ல. அலாரமும் காட்டுத்தனமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனை பிடிக்கிறதுக்கான அலாரம் தான் அது, லேசர் அலாரம் கிடையாது. உடனே நம்மளால தப்பிச்சு ஓட முயற்சி பண்றாங்க. பார்த்தா மிஷின் கன்ஸோட 4 பேர் இருப்பாங்க சொன்ன இடத்துல 50-60 பேர் இருக்கிறாங்க. தப்பிச்சு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த கதவை இவங்க யாரும் கவனிக்கல. அவங்க ஸ்டெப்ல ஏறி ஓடிட்டு இருக்காங்க. ஆனாலும் கேமரால பாத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த ஃப்ளோருக்கு போங்க, இந்த பக்கம் ஓடுறான், அந்த பக்கம் ஓடுறான்னு உயரதிகாரி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனா ஒரே சமயத்துல 3-4 கேமரால அவன் ஓடிக்கிட்டு இருக்கிறது ரெக்கார்ட் ஆகுது. என்னடா இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கிற கேமரா சிஸ்டத்தையும் அவன் ஹேக் பண்ணிருக்கான் போல. இந்த இடத்துல தான் நம்ம ஹேக்கரோட வேலை தேவைப்பட்டிருக்குது. ஹேக்கர் தான் கேலரியில் இருக்கிற இந்த கேமரா சிஸ்டத்தை எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி பிடிங்கி இருக்கிறா. இனிமே இங்க செக்யூரிட்டி கேமரா பார்த்துக்கிட்டு இங்க இருந்து அப்டேட் எல்லாம் கொடுக்க முடியாது. அதனால உயரதிகாரியும் ஓடி வந்துட்டு இருக்கிறார். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஓடி வந்துட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல நேருக்கு நேரா 2 பேர் சந்திச்சுக்கிறாங்க. துப்பாக்கி முனையில உன்னை பிடிக்க போறேங்கிறாரு. இந்த பக்கம் வில்லனோட பொண்டாட்டிக்கு பயமா இருக்குதுங்க, எங்க ஹீரோ மாட்டிப்பாப்லையோன்னு. ஆனா பேக்கை இறக்கி வைக்கிற நேரத்துல துப்பாக்கியை தட்டி விட்டுட்டு ஓட பார்க்கும்போது அப்பையும் பிடிச்சி பின்னாடி தள்ளி விடுறாரு. 2 பேரும் கை சண்டை கால் சண்டை எல்லாம் போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடி வாங்குவதும் அடி கொடுப்பதும், குத்து வாங்குவதும் குத்து கொடுப்பதும், மிதி வாங்குவதும், செவத்தில் ஏறுவதும், கண்ணாடியை உடைப்பதும், பல்ட்டி அடிப்பதும், தூக்கி எறிவதுமா சண்டை நல்லா தங்க போக்கிட்டு இருக்குது. கதவை திறந்து ஓடிட்டான். பின்னாடி உயரதிகாரி ஓடியாந்து பார்த்தா ஜன்னல் திறந்திருக்குது. இந்த ஜன்னல்ல இருந்து ஸ்லைட் ஆகி கோட்டச்சவரையும் தாண்டி ரோட்டு பக்கம் போகும்போது ஒரு பஸ்ல மோதிட்டாங்க. மோதின வேகத்துல கண்ணாடி நொறுங்கிடுச்சு. சோ இனிமே வில்லனால இவனை ட்ராக் பண்ண முடியாது. ஒரு கார் நேரா வந்து மோத வந்தது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹேக்கர் தான். எப்படி போச்சு அப்படின்னு விசாரிக்க, நாம பிளான் பண்ணபடி தான் எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்குதுன்னு சொன்னதும் 2 பேரும் சிரிக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோ போட்ட திட்டம் தான். இப்படித்தான் நடக்கணும்னு அவர் எதிர்பார்த்துட்டு தான் வம்புக்கிட்ட எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாப்ல. வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கும்போது அந்த கண்ணாடி கேமரா உடைஞ்சது ஒரு லாஜிக் இருக்குது. வேணுக்கும்னே அவன் செய்யலன்னு நினைக்கிறாரு வில்ல. அப்புறம் அந்த பக்கம் கேலரி அம்மா போனை போட்டு உயரதிகாரி கிட்ட, இந்த தூண்டில புழுவ மாற்றாப்ல நான் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கிறேன், இனிமே என்னால அந்த ரிஸ்க்ல எடுக்க முடியாது, இந்த மாதிரி உதவி நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன்னு சத்தம் போட்டாங்க. அதுக்குள்ள ஆப்பிரிக்க அரசர் வந்து வைரத்தை கொள்ளையடிக்கிற முயற்சி நடந்திருக்குது, இனிமே என் வைரம் இங்க இருக்க கூடாது, வைரத்தை கொடுங்க நான் கிளம்புறேன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறார். இந்த பக்கம் பிளான் சொதப்பிட்டதுனால அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை. மூசா வேற வில்லனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கிறார். இவன் காலை எடுக்கவே மாட்டேங்கிறான். இல்ல மூசா தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்கிறார். அடி வாங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோ சிகரெட் கிடைக்குமான்னு அசால்ட்டா கேட்கிறார். கடனா கொடு திரும்ப கொடுத்துறேங்கிறாப்ல. எடுபடி சிகரெட் கொடுக்கறதுக்கு போறான். பார்த்தவன் வைக்கிறான். நான் இதுல தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிறேன், பட் வேற ஒரு பிளான் இருக்குங்கிறாப்ல. பாரு, எங்க அப்பா வச்சு என்ன நீங்க லாக் பண்ணீங்க, நான்
நான் மூசா வச்சு உங்களை லாக் பண்ணிருக்கேங்கிறான். இந்நேரம் அவர் ஒரு பையரை பிடிச்சு வச்சிருந்திருக்கலாம். சொதப்பக்கூடாதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு வார்னிங் பண்ணிருக்கிறார். அதையும் தாண்டி சொதப்பிடுச்சு. அவர் எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போவார்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிறான் ஹீரோ. இப்ப நான் தப்பிக்கணும்னா நீங்க தப்பிக்கணும்னா நமக்கு அந்த வேற வேணும், அதை மறுபடியும் என்னால கொண்டு வர முடியுங்கிறாப்ல. என்னடா அதுக்கும் தேட்டதாவது பிளான் பி ஏதாவது வச்சிருக்கிறியா, என்ன பிளான் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, இப்ப அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு இங்கிலாந்து நாட்டுல ஒரு மியூசியம்ல வைக்கிறதுக்கு ஆப்பிரிக்க அரசர் கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணுவார். அந்த வைரத்துக்கு பாதுகாப்புக்காக MI6 மிஷன் இம்பாசிபிள் 6 டீம் அவங்களே பாதுகாப்புக்காக வருவாங்க. சோ அவங்க முன்னிலையில ஆட்டைய போறதுங்கிறது கஷ்டம். ஆனா அவங்க ஒரு எல்லை வரைக்கும் தான் வருவாங்க. அவங்க இல்லாத மாதிரி ஒரு சேஃபான இடத்துல தரையில இருந்து பல ஆயிரம் அடி உயரத்துல வச்சு அதை ஆட்டைய போடணுங்கிறாப்ல. அது எப்படிப்பா சாத்தியம், மன்னருக்குன்னு தனி விமானம் இருக்குது, அதுல ஏறி ஜம்முன்னு போயிருவாரே அப்படின்னு கேட்க, அப்படி போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம பயபுள்ள ஏற்கனவே ஏர்போர்ட்ல எம்ப்ளாயி மாதிரி உள்ள புகுந்து மன்னரோட தனி விமானத்துல பிரேக்கை ஜாம் பண்ணி விட்டுறாரு. ஆனா ஒவ்வொரு முறையும் ஃபிளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் தான் ஃபிளைட் எடுப்பாங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி பிரேக் ஃபெயிலியர் பிரச்சனை இருக்குது, உங்க தனி விமானத்துல உங்களால போக முடியாதுன்னு அப்டேட் கொடுத்திருப்பாங்க. இப்போ அந்த விமானத்துல இருக்கிற பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஒரு வாரமாவது ஆகுங்கிற அப்டேட் அவங்க கொடுத்திருப்பாங்க. மன்னருக்கு வேற வழி இல்ல, எல்லாரும் கூட சேர்ந்து தான் விமானத்துல போய் ஆகணும்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு இங்க நம்ம ஹீரோ. அதே சமயம் அங்க அது நடந்துகிட்டு தான் இருக்குது. வேணா மறுபடியும் நம்மள முட்டாளாக்குறதுக்கு இந்த பையன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான், போட்டுருங்க சார் அப்படின்னு அவன் கழுத்திலேயே போட்டு விட்டாரு வில்ல. மொபைல்ல ஏதோ வீடியோ ஒன்னு காட்டுறாங்க. பார்த்தா பார்க்கிங் ஏரியால அப்பா வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பக்கத்துல இருக்கிற லைட்டை யாரோ துப்பாக்கியால சுடுறாங்க. லைவ்ல காட்டுறாப்ல. அடுத்த தடவை நெஞ்சுக்கு குறி வைப்போம், தப்பி தவறி கூட தப்பு பண்ணிடாத, உங்க அப்பா செத்து போயிருவாரு பாத்துக்கன்னு மிரட்டுறாரு. ஹீரோக்கு என்னாச்சோ உயிரோட திருவாம்பளையோ இல்லையோன்னு வருத்தத்தோட காத்து கிடக்குறா அவ வில்லனோட பொண்டாட்டி. அவன் உயிரோட திரும்பி வரதை பார்த்த பிறகுதான் அவளுக்கு நிம்மதி பெருமூச்சே வருது. பிளைட்ல எனக்கு உதவிக்கு யாராவது வேணும், அழகான பொண்ணா வேற இருக்கணும் அப்படின்னு சொல்லி வில்லனோட பொண்டாட்டிய பாக்குறான். வெளியாட்களை பயன்படுத்தினோம்னா மேட்டர் வெளியில லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இந்த மேட்டர் நம்ம 4 பேருக்கு தான் தெரியும், உங்க பொண்டாட்டி எதுக்கு பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா பயன்படுத்துங்க அப்படின்னு வேற ஈகோவை துண்டி விடுறான். அங்கேயே வச்சு முத்தா கொடுக்குறாரு. பார்க்க முடியாம ஹீரோ குனிஞ்சுக்கிறான். அவளுக்கு பயம் தான் தெரியுது. உன்னை விட என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை அதிகம், அவளை பயன்படுத்திக்கலாம் நம்புறேன்னு வில்லன் சொல்லிட்டான். ஈகோவை தூண்டி விட்டது வசதியா போச்சு. இப்போ அப்புறம் ஒரு ஃபேமிலி மேனா காட்டுறாங்க. உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் வீக்கெண்ட் ஆனா கால்ஃப் விளையாடுறதுக்காக ஒருத்தன் கிளம்பி போயிட்டே இருப்பான் போல. ஃபேமிலிக்கு குட் பை சொல்லிட்டு அவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ. ஏன் எதுக்குன்னு நமக்கு புரியல. ஆனா இந்த விஷயத்தை நீங்க தான் பண்ணணும், உங்க ஃப்ரெண்டுக்கு போன போட வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறாப்ல. என்ன பேசிக்கிறாங்கன்னு நமக்கு இப்போ ஒன்றும் புரியப்படல. இப்ப கால் யாருக்கு போகுதுன்னா மறுபடியும் நம்ம மூசாக்கு தான் போகுது. மூசா வில்லனோட பேரை அயோக்கியன்னு சேவ் பண்ணி வச்சிருக்காரு, ஹராம்ட்டு. வயிறு எங்க தான் எடுத்ததும் கேட்கிறார். கூடிய சீக்கிரம் உங்க கைக்கு வந்துடும், ஆனா ஒரு உதவி தேவைன்னு கேட்கிறாப்ல. போன்ல பேச வேண்டாம், நான் இருக்கிற இந்த இஸ்தான்புலுக்கு வா, நேரில் உட்காந்து பேசுவோம், அப்புறம் முடியாதுங்கிறத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சோ இஸ்தான்புலுக்கு அப்ப வில்லன் போடுமோ இருக்கலாம். இங்கிலாந்து உயிராணையம்னு ஏதோ ஒன்னு எழுதிருக்குதுங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெட்டியை தூக்கி போட்டு உள்ள எகிரி குதிச்சு வரான். அதே சமயம் அந்த வெள்ளக்காரரோட போட்டோ காமிச்சோம்ல, அந்த வெள்ளக்காரர் வரார். அப்புறம் ஒண்ணுக்கு மேல ஒன்னு 2 பெட்டியை வைக்கிறாங்க. என்ன நடக்குது நமக்கு சரியா காட்டாமையே அன்னைக்கு டேட்டா முடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா வில்லன் இஸ்தான்புலுக்கு வந்து இறங்கிட்டான். மூசாவை பாக்குறதுக்காக அவரோட மாளிகைக்கே போயிருக்கான். சொன்னதும் வந்துட்ட, உன்னை நம்புறதா வேணாமான்னு இப்போ வரைக்கும் என்னால முடிவெடுக்க முடியலங்கிறாரு மூசா. கடைசியா ஒரு வாய்ப்பு, கடைசியா ஒரு தடவை நம்புங்க, இந்த டீல்ல நீ என்னோட பார்ட்னர் வேற அப்படிங்கிறாப்ல. ஆனா இதையெல்லாம் உனக்கு பண்ணி கொடுக்குற இன்னொரு பார்ட்னர் இருக்கிறானே, அவனை என்ன பண்ண போறான்னு கேட்டா, வேலை முடிஞ்சதும் அவனை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. இங்கேயே புதைச்சிடலாங்கிறாப்ல. கிடைக்கிற லாபத்துல அப்ப பாதிக்கு பாதி எடுத்துக்கலாமான்னு மூசா கேட்க, சரின்னு நம்மளால ஒத்துக்கிறான். இல்ல பாதி எடுத்துக்க போறாங்களாம், நம்ம ஹீரோவை போட்டு தள்ள போறாங்களாம். இங்க அப்பாவோட வீட்டுல பார்த்தா அப்பா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்பா அதிர்ந்து போய் பாக்குறாரு. புள்ளைய பார்த்துட்டு பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். பிளாஷ்பேக்கை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான் பையன் நம்ம ஹீரோ. அப்பாவோ வீட்டுக்குள்ள இருக்கிற திருடனை கண்டுபிடிக்க முடியலையேன்னு இப்பவும் கொஞ்சம் மன்னிக்காம பேசிட்டு இருக்க ஆளு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்குள்ள உயரதிகாரிக்கு இப்ப டவுட் ஆயிடுச்சு. இப்ப அந்த வைரம் எங்க இருக்குன்னு விசாரிக்கிறார். ராஜா கிட்ட வைரம் இருக்கிறதாவும், ராஜாவோட தனி விமானத்துல பிரச்சனை இருக்குதுன்னு காமன் விமானத்துல போக போறதாவும் ஒருத்த போலீஸ் பேசிட்டு இருக்க. அவனோட திட்டம் இதெல்லாம் இதுதான், அவன் ஒன்னும் நம்ம கிட்ட மாட்டல, முழுக்க இதெல்லாம் அவனோட திட்டம் தான். எந்த பாதுகாப்பும் இல்லாம காமனான ஒரு விமானத்துல போய்கிட்டு இருக்கிற அந்த வைரத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பிளைட்டுக்கு வேகமா கிளம்பி வராரு ஏர்போர்ட்டுக்கு. அதுக்குள்ள இங்க பார்த்தா MI6 ஆட்கள் உங்க வைரத்தை ரொம்ப பாதுகாப்பான ஒரு பெட்டிக்குள்ள வச்சிருக்கிறோம், நீங்க இங்கிலாந்துல இறங்கினதும் அங்க இருந்து உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஜம்முன்னு கிளம்பி அந்த பிளைட்டுக்கு வந்துட்டார். வில்லனோட பொண்டாட்டியும் அங்க வந்துட்டா. வில்லனோட அடியால் ஒத்தவனும் அதே பிளைட்டுக்கு வந்திருக்கான். நம்ம உயரதிகாரியோ போட்டோ அனுப்பிச்சு விட்டுட்டு, இந்த போட்டோல இருக்கிற ஆளு பிளைட்ல இருக்கானான்னு நீங்க வாட்ச் பண்ணுங்கன்னு அங்க இருக்கிற வேலை பார்க்குற குரூவை கேட்டுக்கிறாரு. போட்டோ வந்துருச்சு போல. போட்டோவை பார்த்துட்டு குரூல இருக்கிற மெம்பர் 2 பக்கம் தேடிட்டு இருக்கிறார். இந்த ஆள் இந்த பிளைட்ல இருக்கிறானான்னு போட்டோ வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்க, அதை நம்ம அடியாளு கவனிக்கிறான். அதை
பார்த்ததும் அவன் விறுவிறுன்னு முன்னோக்கி வந்துகிட்டே இருக்கிறார். ஓ, உள்ள நம்ம வில்லனும் வந்திருக்காங்க. வில்லங்கிட்ட போய் குசு குசுன்னு ஏதோ பேசுறார். வில்லன் டென்ஷன் ஆகுறான். அவன் அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோட ஷோல்டரை தட்டினது கூப்பிடுறாப்ல. ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து உன் போட்டோ வச்சு தேடிட்டு இருக்காங்கடா, மாட்ட போறடா அப்படின்னு சொல்றாரு வில்லன். க்ரூ கிட்ட மாட்டாம நான் மாயமாகணுங்கிறாப்ல. பிளைட்ரா போய்கிட்டு இருக்கிற பிளைட்ல எப்படா நீ காணாம போவேன்னு கேட்டா, நான் நினைச்சா காத்தோட காத்தா கூட காணாம போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. வில்லன் போய் அவன் சீட்ல உட்காந்துட்டு பெல் அடிச்சதும் ஏர் ஹோஸ்டர் அங்க வந்து என்ன வேணும்னு விசாரிக்க வரையில அவங்களோட ஐடி கார்டை அவங்களுக்கே தெரியாம ஆட்டைய போட்டு கீழே போகக்கூடிய லக்கேஜ் வைக்கிற இடத்துக்கு போகக்கூடிய கதவை திறந்து உள்ள வந்துட்டான். க்ரூ மெம்பர்ஸோ போட்டோ வச்சுக்கிட்டு பாத்ரூம் வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. நம்ம பய கிடைக்கல. வில்லனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. உயரதிகாரிக்கு அப்டேட் போகுது. மொத்த பிளைட்டையும் செக் பண்ணிட்டாங்க, அவன் அங்க இல்லன்னு. என்னால நம்ப முடியலையேன்னு உயரதிகாரி கத்துறாரு. அவர் ஒரு பிளைட்ல போய்கிட்டு இருக்காரு, எங்க இங்கிலாந்து நாட்டுக்கு. பிளைட் இறங்கும் போது அவர் அங்க இருக்கணும்னு நினைக்கிறாரு. பிளைட் இறங்கும் போது அங்க போலீஸ் இருக்கணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் உத்தரவு போடுறாரு. இங்க நம்ம பய கீழே ஒளிஞ்சிட்டு இருந்தவன் செக்கிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஜம்முன்னு மேல வரான். அப்புறம் வெளியில வந்து வில்லன் பொண்டாட்டியை பார்த்து ஏதோ சிக்னல் கொடுக்குறாங்க. யாரு நம்ம ஹீரோ சிக்னல் கொடுக்குறான். உடனே அவ அங்க இருந்து ஜம்முன்னு நடக்க ஆரம்பிக்கிறா. பாத்ரூம் பக்கம் போனவ அவ ஒரு ஏர் ஹோஸ்டர் மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டா. ராஜா இருக்கிற அந்த ஏரியா பக்கம் போய் டவல் வேணுமா அப்படின்னு ஏதோ டவல் கொடுத்துட்டு போறா. வேர்த்து ஊத்தி இருக்கிறத ராஜா வந்து முகத்தை அப்படியே தொடச்சுக்கிறாரு அந்த டவலை வச்சு. ஆனா அந்த டவல்ல அந்த பூவோட மருந்து லைட்டா கலந்து கொடுத்துருக்காங்க போல. லைட்டா கலந்துருக்கனால ராஜா உட்பட எல்லாரும் மயங்கிடுவாங்கன்னு நம்பலாம். ஒருத்தர் பின்னாடி தூங்கிட்டு இருக்காரு. MI6 சேர்ந்த ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு இந்த கர்ச்சிப்பை கொடுக்க முடியல. பின்னாடி இன்னொருத்தர் இருப்பாரு, அவருக்கு அந்த கர்ச்சிப்பை கொடுத்ததும் அவரும் தொடச்சுக்கிறார். அப்புறம் இந்த ஆளு நிப்பாட்டி எனக்கு குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேக்குறாப்ல. சரின்னு இந்த அம்மா கொண்டு வராங்க. ராஜா தூங்கிட்டு இருக்கும் போது கழுத்துல ஊசி மாதிரி ஏதோ ஒண்ணு சொருகிட்டாங்க. ராஜாவோட பாதுகாப்புல இருக்கிற பல பேருக்கு அங்க ஒரு மாதிரி தூக்கத்துல இருக்கிறாப்ல இருக்குது. ஊசியில வச்சு குத்துனதுமே ராஜாவுக்கு ஏதோ வயிற்று வலி வருதுங்க. வலிக்குது வலிக்குது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறார் ராஜா. வயிறு வலிக்குது, காப்பாத்துங்க காப்பாத்துங்கிறாரு ராஜா. ஆனா ஒருத்தர் எந்திரிச்சாப்ல தெரியல. அப்புறம் யூனிஃபார்ம் எல்லாம் மாத்திட்டு நார்மலான பேசஞ்சரா போய் உட்காந்துட்டாங்க வில்லனோட பொண்டாட்டி. டாக்டர் வேணும் கத்துறத பார்த்துட்டு க்ரூ மெம்பர் நான் உதவி கேட்கிறேன்னு ஓடியாரா. க்ரூ மெம்பர் திடீர்னு டாக்டருக்கு எங்க போறது, பேசஞ்சர்ல யாராவது டாக்டரானு செக் பண்ணிருப்பாங்க போல. டாக்டர் பேர்ல தான் இவன் டிக்கெட்டே போட்டிருக்கான். அதனால நம்ம ஹீரோ கிட்டயே டாக்டர் உதவி தேவைன்னு வந்து கூப்பிட இதோ உதவி பண்ண வரேன்னு ஓடியாராப்ல. எங்க வலிக்குது எல்லா இடத்துலயும் அமுக்கி பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு இடத்துல அமுக்குனா பயங்கரமா வழியில கத்துறாப்ல. லேண்டிங்க்கு எவ்வளவு டைம் இருக்குதுன்னு கேட்டா 3.5 மணி நேரம் இருக்குதுங்கிறாங்க. 3.5 மணி நேரமா பத்தாதே, நான் கேப்டன் கிட்ட உடனே பேசி ஆகணுமே அப்படின்னு கேட்க சரி நான் கூப்பிடுறோம்னு கேப்டனை கூப்பிட்டு இருக்காங்க. கேப்டன் யாருன்னு தெரியுதா? இடியே இடிஞ்சு விழுந்தாலும் பூகம்பமே வந்தாலும் வீக்கெண்ட் ஆனா கோல்ஃப் விளையாட ஒருத்தவன் கிளம்பி போவான்ல, அவன் தான் இங்க கேப்டன் போல. 1 ஹவருக்குள்ள இவருக்கு ஆபரேஷன் பண்ணணும், இல்லனா மன்னர் இறந்துருவாரு. பக்கத்துல ஏதாவது ஸ்டேஷன் இருக்குதான்னு கேட்க இஸ்தான்புல்ல இப்பதானே நாம கடந்து வந்தோம்னுவாரு கேப்டன். வேற வழி இல்ல, நாம யூட்டர்ன் பண்ணி திரும்பி போயாகணும். 20 நிமிஷத்துல இறங்கிடலாம், அங்க பேசஞ்சர் இறக்கி விட்டுட்டு நம்ம கிளம்பலான்னு டாக்டர் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அந்த மேட்டர் ஒரு போலீஸ்காரன் உயரதிகாரிட்ட சொன்னதும் உயரதிகாரி சம்திங் இஸ் ராங், நானும் ஃபிளைட் திருப்ப சொல்லிட்டு இஸ்தான்புல் போறேன் அப்படின்னு உயரதிகாரி இஸ்தான்புல் பக்கம் வந்துட்டு இருக்கிறார். பேசஞ்சர் யாரையும் ஃபிளைட்ல விட்டு கீழே இறங்க விடாத, நான் வர வரைக்கும் ஒருத்தரையும் இறக்கி விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். போலீஸ்காரனும் சரின்னு சொல்லிட்டான். அப்புறம் கேப்டன் அனௌன்ஸ் பண்றாரு, இந்த மாதிரி வண்டி திரும்புது, இஸ்தான்புல்ல நம்ம கொஞ்சம் இறங்க போறோம் அப்படின்னு அப்டேட் கொடுத்ததும் பேசஞ்சர் எல்லாம் பயப்படுறாங்க. அப்புறம் இங்க பேசஞ்சரோட நிலைமை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்குது. மறுபடியும் கேப்டன் கிட்ட பேசணும்னு இருக்காரு டாக்டர் நம்ம ஹீரோ. இப்போ என்ன ஆச்சுன்னு கேப்டன் கேட்க கூட இருந்த க்ரூ மெம்பரை பேஷண்ட்டை கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாத்துக்கமான்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதே சமயம் பாத்ரூம்குள்ள இருந்து அந்த அடியாளு வெளியில வருவான். இங்க 2 பேர் சேர்ந்து மொபைல ஒண்ண காட்டுறாங்க. ப்ளே பண்ணி பாருன்னு சொன்னதும் பைலட்டும் ப்ளே பண்ணி பாக்குறான். பார்த்தா துப்பாக்கி முனையில பொண்டாட்டி பிள்ளைகளை பிடிச்சு வச்சிருக்காங்க. இஸ்தான்புல்ல ஏர்போர்ட்ல ஃபிளைட்டை லேண்ட் பண்ணக்கூடாது, நாங்க கொடுத்திருக்கிற இந்த லொகேஷன்ல நீ லேண்ட் பண்ணணும்னு வேற ஒரு லொகேஷனை காட்டுறாங்க. நீங்க காட்டுற இடம் சிட்டிக்கு மத்தியில இருக்குதே, இஸ்தான்புல் நகரத்தோட மத்தியிலேயே அப்படின்னு கேட்க எஸ் அங்கதான் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன முட்டாளான்னு கேட்கிறாரு பைலட். செத்து போயிருவோம் அப்படிங்கிறாரு அவரு. என்னங்கடா எங்களை ஹைஜாக் பண்ண பாக்குறீங்களா, எனக்கு குடும்பம் இருக்கு, ப்ளீஸ் எங்களை எதுவும் செஞ்சுதாங்கன்னு பயப்படுறாரு. இங்க பாரு, நான் கெட்டவில்லை தம்பி, ஆனா ஃபேமிலிக்காக சில சமயம் நல்லவங்களும் கெட்டது செய்ய வேண்டி இருக்கிறது. நான் சொல்றபடி செய்ய யாருக்கும் எதுவும் ஆகாது, போங்க போய் ஃபிளைட்டை தரையிறக்குங்க போங்கன்னு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. கூட கோ பைலட் இருப்பாங்க ஒரு லேடி. கோ பைலட்டையே மிரட்டுறான் அடியாள். என் ஃபேமிலியை அவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க, அவங்க சொல்றதை செய்வோம் அப்படின்னு ஃபிளைட்டை லேண்ட் பண்ண சொல்லியாச்சு. இங்க இஸ்தான்புல் ஏர்போர்ட்ல உயரதிகாரி காத்துட்டு இருக்கிறாப்ல. போலீஸ்காரங்க எல்லாம் கூட வந்திருக்காங்க. ஃபிளைட் இறங்க போது தயாரா இருக்கிறோன்றாங்க. ஆனா அப்ப அந்த போலீஸுக்கு கால் வருதுங்க. என்னது அப்படின்னு பதறாரு. நிஜமாவா அப்படின்னு கேட்கிறாரு. என்னாச்சுன்னு கேட்டா விமானம் இஸ்தான்புலோட சிட்டிக்கு மத்தியில டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்குது, தரையிறங்க போகுதோ அப்படின்னு பயப்படுறாங்க. விமானத்துல பைலட்டுகளை ஒருத்தன் மிரட்டிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஒரு க்ரூ மெம்பர் போன் பண்ணி அப்டேட் கொடுக்க போக பாப்பார் பாருங்க. பாத்ரூம்ல தள்ளி குத்துன்னு குத்தி ஆளை மட்டையாக்கிட்டாரு நம்ம வில்ல. விமானம் இறங்குற இடத்துல வழி ஏற்படுத்துற வேலைய நம்ம மூசா பாய் பாத்துக்கிறாரு. எப்பா கீழே ஃபுல்லா இருட்டா இருக்கேப்பா, எங்கப்பா நம்ம லேண்ட் பண்றதுன்னு பைலட் பயந்துட்டு இருக்கும் போது வெளிச்சம் வரும் காத்துருங்க அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. பார்த்தா வெளிச்சம் இருக்குங்க. மூசாவோட ஆட்கள் அதை ரெடி பண்றாங்க.
அந்த பக்கம் போலீஸ்காரங்களோட நம்ம உயரதிகாரி இன்னும் எவ்வளவு நேரம்னு வந்துட்டு இருக்காரு. 10 நிமிஷம் ஆகுறாங்க. அங்க விமானத்துல ஒரு பெட்டிக்குள்ள வைரம் பாதுகாப்பா இருக்கிறதா சொன்னாங்கல்ல, இப்பதான் அந்த பெட்டியவே காட்டுறாங்க. பார்த்தா ஒரு பெரிய லாக்கர் மாதிரி பிரம்மாண்டமா இருக்குது. லேண்ட் பண்ண போறோம், எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கிட்டாங்க. ஹீரோ இப்ப அந்த லாக்கரை ஓபன் பண்றதுக்காக டேப் மாதிரி ஏதோ ஒன்னு செட் பண்ணி அந்த லாக்கரை திறக்கிற முயற்சியில ஈடுபடுறான். ஒரு வழியா லாக்கரையும் ஓபன் பண்ணிட்டாங்க. மொத்தம் 4 செட்டப். முதல் செட்டப் தான் ஓபன் பண்ணா, இப்ப ரெண்டாவது செட்டப்பே ஓபன் பண்ணிட்டான். இன்னும் 2 திறக்கணும். அதுக்குள்ள பிளைட் லைட்டா ஜர்க் கொடுக்குது. அந்த ஜர்க்ல பிளைட்டுக்குள்ள இருந்த MI6 சேர்ந்த ஒருத்தர் சைடுல மோதினவர் முழிச்சுக்கிட்டாரு. அவர் கிளம்பி வந்து என்னடா பண்றீங்க நீங்கன்னு அவங்களோட சண்டைக்கு வரார். வில்லன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். வில்லன் அடிச்சு போட்டு ஹீரோ கிட்ட வர ஹீரோ அந்த ஏஜென்ட் கூட சண்டை போடுறாரு. எத்தி தள்ளின பிறகு வில்லன் அந்த ஏஜென்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ லாக்கரை திறக்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கார். 3ஆவதையும் திறந்துட்டார். விமானத்தோட சக்கர பகுதி இப்போ ஓபன் ஆயிடுச்சு. 4வது லாக்கரை ஓபன் பண்றதுக்குள்ள ஓடி அந்த ஏஜென்ட் அந்த டேப் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதை நொறுக்கிட்டதுனால இனி 4வது ஓபன் பண்றது சிரமம். இப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதா மிச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த ஏஜென்ட் அடிச்சு பொலன்னு பொலக்குறாங்க. கடைசியா அடிச்சு ஏஜென்ட்டை மட்டையாக்கிட்டாங்க. பிளைட் வேற லேண்ட் ஆயிடுச்சு. போலீஸ் வேற ஒரு பெரிய படையோட இங்க வந்துட்டு இருக்காங்க. டேப் இல்லாம இப்போ அனலாக் முறைப்படி அந்த 4வது லாக்க உள்ள இருக்கிற அந்த சத்தத்தை வச்சு இவர் ஓபன் பண்ணி ஆகணும். பைலட்டோ பிரேக்க போட்டு விமானத்தை நிறுத்துறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். அவனோ லாக்கரை ஓபன் பண்றதுலயே ரொம்ப குறியா இருக்கிறான். கரெக்டா சவுண்ட் கேட்டு ஓபன் பண்ணிட்டாங்க. 4வது பூட்டையும் ஓபன் பண்ணிட்டான். இங்க இடிச்சிராம பிரேக்க போட்டு வண்டியை திருப்பி ஒரு வழியா பைலட் வண்டியை நிப்பாட்டிட்டாருங்க. இங்க நம்ம ஆட்கள் கதவை திறந்துட்டாங்க. உள்ள வைரம் இருக்குது. மிரட்டிக்கிட்டு இருந்த அடியாளு இப்போ பைலட்டுகளோட இடத்துல இருந்து வெளியில வந்துட்டான். வில்ல பொட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள வைரக்கல் இருக்குது. பார்த்து வில்ல ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்புறம் முதல்ல நம்ம ஹீரோ தான் கீழே இறங்குறார். அப்புறம் வில்லன் பொண்டாட்டி அடியாள்னு 4 பேர் இறங்கிட்டாங்க. எல்லா இடத்துலயும் சிவப்பு கலர்ல முக்கோணமா அந்த பிளாஸ்டிக் பை வச்சிருப்பாங்க. ஒண்ணு மட்டும் மஞ்சள் கலர்ல இருக்குது. அதான் ஸ்பாட்னு அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற அந்த ரகசிய கதவை திறந்து உள்ள அவங்க இறங்கிட்டாங்க. போலீஸ் கரெக்டா வந்து பார்க்கும்போது இவங்க 4 பேரும் அங்க இல்ல. பிளைட்டை விட்டு யாருமே இறங்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு உயரதிகாரி. ஆனா கதவு திறந்திருக்குது, ஏணி இறங்கி இருக்குது. அப்ப அவங்க எஸ்கேப் ஆயிருப்பாங்கிறத உயரதிகாரி புரிஞ்சுக்கிறார். ச்சே அப்படின்னு ஆயிடுச்சு அவருக்கு. இந்த பக்கம் நம்ம மூசா கால் பண்றாப்ல வில்லனுக்கு. டேய் ஒரு வழியா வைரியம் கிடைச்சிருச்சு, அதை வாங்குறவங்க கிட்ட நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன், நீ சும்மா உட்காந்துக்கிட்டு இல்லாம உன் பார்ட்னரை போட்டுரு, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிறாப்ல. வில்லனும் சந்தோஷமா காலை கட் பண்றான். அப்புறம் வில்லனோட பொண்டாட்டியை பார்த்து நம்ம ஹீரோ பேசுறான். வில்லன் பொண்டாட்டி குட் பை, நல்லபடியா போயிட்டு வான்னு வாழ்த்து சொல்லி அனுப்ப பார்த்தா, இல்ல நீ என் கூட தான் வரப்போற, வைரத்தை மட்டும் இல்ல உன்னையும் சேர்த்து கொள்ளையடிக்கிறதா என் திட்டங்கிறான். ரொம்ப ஆபத்தானதுன்னு பயப்படுறா. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வில்லனை பாக்குறதுக்காக நம்மால வராங்க. உள்ள வரும்போதே கதவை சாட்டிட்டு தான் உள்ள வரான். அடியாலும் வில்லனும் மட்டும் தான் இருக்கிறாங்க. கையில ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து வந்திருக்கான். இவன் கொடுத்த பணம் அந்த 10 ரூபா டாக்டர் நம்ம ஹீரோவோட அப்பாவோட சேரிட்டிக்காக கொடுக்கப்படுகிறது, தான தர்மம் பண்றதுக்காக கொடுக்கப்படுகிறது. இதை திருப்பி கேட்க மாட்டேன்னோ அதுக்காக ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்க அதுல ரொம்ப சந்தோஷமா நம்ம வில்லன் கையெழுத்து போடுறான். ஆனா பேப்பரை கொடுக்காம சரக்கு கொடுத்து குடிக்க சொல்றான். அடியாளு கையில வேற துப்பாக்கி வச்சிருக்கான். ஜெயிச்சிருக்கிறோம், சரக்கு கொடுக்குறேன், குடிக்க மாட்டேங்கிற, குடி அப்படிங்கிறாப்ல. சரின்னு இவனும் அங்க இருக்கிறதுலயே இவனுக்கு பிடிச்ச ஒரு சரக்கு எடுத்து ஊத்திட்டு இருக்கிறான். உன்னோட கடைசி வெற்றிக்காக சியர்ஸ்ங்கிறாப்ல. கொல்ல போறாங்கிறத இன்டைரக்டா சொல்றாரு போல. இங்க வச்சு உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஒரு சிங்கம் இருந்துச்சான், அதுக்கு ஒரு விசுவாசமான நரி இருந்துச்சான். அந்த காட்டுக்குள்ள ஏதோ புதையல் இருக்குதுன்னு சிங்கத்துக்கு ஒரு நாள் தெரிய வந்துச்சான். கரைக்குள்ள இப்போ ஒரு முயல் வருது, அது தோன்றதுல எக்ஸ்பர்ட். சிங்கம் அந்த முயலை கூப்பிட்டு அந்த புதையலை தோண்டி கொடு, இல்ல உன்னை கொன்னுடுவேன், குடும்பத்தோட கொன்னுடுவேன்னு மிரட்டிச்சான். முயலும் சரி பண்றேன் அப்படின்னு ஒத்துக்குச்சான். புதையல் எடுக்கிறதுக்காக முயல் இப்போ குழி தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. கூடவே மித்த ஆட்களும் போயிருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த முயலுக்கிட்ட இருந்து சத்தமே வரலையா. டயர்டான நரி ஒண்ணு பக்கத்துல இருக்கிற குளத்துல தண்ணி குடிக்க போச்சான். இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த அடியாளு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நேரம் போக போக சிங்கம் பொறுமையை இழந்து முயல் தோண்டிக்கிட்டு இருக்கிற அந்த குழிக்குள்ள அப்படியே ஒரு ஜம்ப். நானே போய் பாக்குறேன்னு குதிச்சிருச்சான் பொறுமை இல்லாம. ஆனா அந்த குழிக்குள்ள புதையலும் கிடையாது, அந்த முயலும் கிடையாது. அப்போ சிங்கத்துக்கு ஒரு விசில் சத்தம் கேட்டுச்சான். விசில் அடிச்சு காட்டுறான். மேல பார்த்தா முயல் பள்ளத்தோட மேல் பக்கத்துல இருந்திருக்குது. நீ மேல எப்படி போன, என் புதையல் எங்க அப்படின்லாம் கேட்டுச்சான் சிங்கம். புதையல் இங்க இருக்குன்னு நக்கலா சொல்லி இருக்குது முயல். நான் தான் காட்டுக்கே ராஜா, எனக்கு சக்தி அதிகம், நான் உன்னை சாப்பிட்டுருவேன்னு மிரட்டி இருக்கான் சிங்கம். முயலை சிரிச்சுக்கிட்டு, நீங்க பலசாலியா இருந்தாலும் என்ன மாதிரி குழி தோண்ட உங்களால முடியாது, தெரிஞ்சிருந்தாதான் நீங்க குழியை தோண்டி நேரம் மேல வந்திருப்பீங்கல்ல, இனிமே நீங்க உள்ளே கடந்து பட்னியா கடந்து சாக வேண்டியதான்னு சொல்லிடுச்சான் முயல். அதோட நீ இனிமே சிங்கத்துக்கு ராஜா கிடையாது, ராஜாவா இருந்த இனி வேற ஒரு ராஜா தான் இருப்பாருன்னு சொல்லிடுச்சான். அதெல்லாம் சரி, அந்த நரிக்கு என்னாச்சு, ஏதோ குடிக்க போச்சே அப்படின்னு இந்த பக்கம் அந்த அடியாளு கேட்க, அது சோக கதைங்க அப்படிங்கிறா நம்ம ஹீரோ. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா, இவன் குடிச்சுக்கிட்டு இருந்ததுல விஷத்தை கலந்து கொடுத்துருப்பான் போல, அந்த பூவோட அளவு அதிகமா கொடுத்துருப்பான் போல. அப்படியே செத்து போயிட்டாரு அடியாளு. பக்கத்துல அந்த பூ இருக்கிறத கவனிக்கலாம். பக்கா பிளான் தான் நம்ம ஹீரோவோடது. நரி செத்து போச்சுன்னு சொல்லும் போது, ஆமா குளத்துல தண்ணி எடுக்க போச்சுல, அதுல விஷம் இருந்துச்சான், செத்து போச்சான். அதை சொல்லும் போது இங்க சரக்கடிச்சுக்கிட்டு இருந்த இந்த நரி அதை குடிச்சு விட்டு செத்து போய் கிடக்குது. பள்ளத்துல விழுந்த சிங்கராஜா நீங்க தான் அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. அப்ப முயல் நம்ம ஹீரோ தான் போல. நீ எப்பேற்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும், அந்த வைரத்தை உன் கையில கொடுத்த அடுத்த நடி என்னையும் என் குடும்பத்தையும் நீ அழிச்சிருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கேலரியிலேயே என்னால ஆட்டையை போட்டிருக்க முடியும், ஆனா அங்க நடக்க கூடாதுங்கிறதா என்னோட திட்டம். இஸ்தான்புல்ல இந்தியா விட்டு வெளியில இந்த கொள்ளையடிக்கணும்னு நினைச்சேன், அதோட முடிவு இங்க இருக்கணும்னு நினைச்சேன். என் திட்டப்படி தான் எல்லாமே நடக்கிறதா பெரிய குண்டத்துக்கு போற
போறாரு நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்ல, இந்த டீல்ல உனக்கும் மூசாவுக்கும் பஞ்சாயத்து இருக்குது. உன்னோட முதல் சாய்ஸ் அந்த போதைப் பொருளை கடத்துற பணக்காரன் தான் எனக்கு தெரியும். அவங்கிட்ட இந்த டீல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவன் போதைப் பொருட்களை விற்கிற இந்த விஷயத்தை உயரதிகாரி கிட்ட போட்டு கொடுத்து ஜெயில கிடைக்க வச்சதுக்கு காரணமே நான் தான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். சோ இப்போ வைரத்தை விற்கிறதுக்கு உனக்கு உதவி பண்ண வேண்டியது வேற யாரும் இல்ல, உன்னோட எதிரியா உன் முதுகுல பெரிய அடையாளத்தை கொடுத்த மூசா தான். மூசா இப்ப எடுத்துட்டு போற அந்த வைரம் ஒரிஜினல் வைரம் கிடையாதுன்றது மேட்டர் மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கறாப்ல. அது மட்டும் இல்லாம ஃபிளைட்ல உங்களுக்கே தெரியாம எங்களுக்கு வேற ஒருத்தர் உதவி பண்ணிட்டு இருந்தான்னு குண்டை தூக்கி போடுறான். அது யாருன்னா ஒரு வெள்ளக்காரனோட போட்டோவை காமிச்சு ஏதோ பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவர் தான். அந்த ஆளு போலி வைரம் செய்யறதுல எக்ஸ்பர்ட் போல. அப்படி ஒரு போலி வைரத்தை செஞ்சு கொடுத்திருக்கிறார். நம்ம பையன் லாக்கரை திறக்கும் போதே அந்த போலி வைரத்தை பெட்டிக்குள்ள இருந்து எடுத்து வச்சுக்கிட்டே தான் லாக்கரை திறக்க முயற்சி பண்ணான். லாக்கரை நம்ம பையன் ஒரு தடவை தான் திறந்தான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நிஜத்துல லாக்கரை நம்ம பையன் 2 தடவை திறந்திருப்பான். முதல் தடவை திறக்கும் போது வில்ல அங்க கூடவே இல்ல. ஒரு குரூ மெம்பருக்காக பயந்துட்டு இவன் கீழே ஒளிஞ்சிட்டான்ல, அந்த சமயத்திலேயே கீழே லாக்கரை திறந்து போலியை உள்ள வச்சு டூப்ளிகேட்டை எடுத்து இவன் மறைய வச்சுட்டான். அப்புறம் வில்ல முன்னாடி இருந்து கஷ்டப்பட்டு சண்டை போட்டு எடுத்தது போலிங்கிற மேட்டர் தெரிஞ்சு அந்த ஆளு பயந்து போயிட்டார். அதே சமயம் இந்த பக்கம் மூசா வைரத்தை விற்க போன இடத்துல அது போலின்னு ஒருத்தவர் கண்டுபிடிச்சு சொன்னதும் மூசாவுக்கு பயங்கர ஷாக். சுத்தியலால அடிச்சா பொட்டுன்னு நொறுங்கி போச்சு. முழுக்க முழுக்க கண்ணாடியால செய்யப்பட்டதான். இதை கேள்விப்பட்டதும் வில்லன் சும்மா இல்லாம ஹீரோவை அடிக்க வர ஹீரோ ஒரு குத்துல கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வில்லன் கீழே விழுகிறான். 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்துல கழுத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டாரு. ஓங்கி ஒரு குத்து, அப்புறம் பாட்டில எடுத்து மூஞ்சிலேயே ஒரு அடி, கீழே கிடந்த பீங்கான் எடுத்து கால்ல ஒரு இறக்கு, அப்புறம் தூக்கி கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு அடுத்த ஃப்ளோர்ல 2 பேரும் போய் விழுகிறாங்க. அங்கேயும் சண்டை. அண்டர்டேக்கர் ஷாட் மாதிரி கழுத்தை பிடிச்சு தூக்கி ஓங்கி ஒரு அடி வில்லன் அடிக்கிறான். அப்புறம் எத்த வரும்போது காலை தடுக்கி பதிலுக்கு ஒரு எத்து விட்டதுல கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வில்லன் ஃப்ரண்ட்ல போய் விழுகிறான். வில்லனை அடிச்சு கட்டி போட்டு இவன் கையெழுத்து போட்ட அந்த பத்திரத்தை எடுத்து பைக்குல வச்சுக்கிட்டு அன்னைக்கு சிகரெட் ஒன்னு கடை வாங்கினான்ல, அதுக்கு பதிலா ஒரு சிகரெட்டை தூக்கி போட்டு கடன் சரியா போச்சுன்னு குட் பாய் அப்படின்ட்டு கிளம்புறான். ஏன் கொல்லாம விட்டு வச்சிருக்கான்னா மூசா வருவாரு அதுக்காகவா? இல்லையே, அது வரைக்கும் காத்திருக்கிற மாதிரி தெரியல. அங்க கேஸ் லைன் போய்கிட்டு இருக்கத புடுங்கி விட்டாப்ல. கேஸ் ஃபுல்லா உள்ள போய்கிட்டு இருக்கும். அடுத்த கொஞ்ச நேரத்துல மூசாவும் ஆட்களோட அங்க வந்துட்டார். எல்லாம் உடஞ்சு கிடக்கிறது, இங்கே இவன் கட்டி போடப்பட்டு கிடக்குறான். இதை வச்சே என்ன நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். உன் பார்ட்னர் உன்னை ஏமாத்திட்டானு கேட்க, என்ன மட்டும் இல்ல நம்ம 2 பேரையுமே ஏமாத்திட்டதா கூட்டு சேர்த்துக்கிறாரு வில்ல. பைப்பு புடிங்கி அங்க தொடர்ந்து கேஸ் போயிட்டே இருக்குது. ஃப்ரண்ட்ல வேற ஒரு சிகரெட்டை கடன் கொடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கான். இதை எதுக்க வச்சுட்டு போயிருக்கான்? இப்ப பத்த வைக்கிறதுக்கு ஒரு ஆள் அங்க இருக்கணும்ல. ஹீரோ அங்க இல்ல. ஆனாலும் அவன் எதிர்பார்க்கிற விஷயம் இங்க நடக்கும்னு ஏன் நினைச்சான்னா, 2 பெரிய எதிரிகளை எதுக்க நிப்பாட்டும் போது ஒருத்தர் சாகருங்கிற சூழல் வரும்போது இன்னொருத்தவரை சேர்த்து கூட்டு போவாருன்னு நம்ம ஹீரோ நினைச்சிருக்கான். இந்த இடத்துல மூசாவோட பதில் என்னவா இருக்குன்னு கவனிங்க. நம்ம 2 பேரையும் அவன் ஏமாத்திருக்கலாம், ஆனா இப்ப சாக போறது நீ மட்டும்தான் அப்படின்னு மூசா சொல்றாரு. போதும்ல, இது ஈகோவை தூண்டி வரதுக்கு போதுமே. நான் போனா உன்னையும் சேர்த்தாண்டா கூட்டு போவான்னு மைண்ட் வாய்ஸ்ல உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். ரைட், புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன சொன்னாலும் நீங்க என்ன உயிரோட விட போறது இல்ல. கடைசி ஆசை சாக போறவனோட கடைசி ஆசை. இந்த சிகரெட்டை மட்டும் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு சாகட்டுமா அப்படின்னு கேட்கறான். மூசாவும் போய் பத்த வைடான்னு அடியால பார்த்து சொல்றாரு. அடியாளு லைட்டர் தூக்கி போறான், நீயே வச்சுக்கன்ட்டு. ஏடா நீயும் நானும் எத்தனை வருஷ பழக்கம், என்கிட்ட நீ கடைசி ஆசையா வேற ஏதாவது கேட்டிருக்கலாம். போய் ஒரு லைட்டரை போய் கேட்கறியே அப்படின்னு அவர் கேட்க, தப்பு பண்ணிட்டியே பரட்ட அப்படின்னு சொல்லி பத்த வப்பான் பாருங்க. இன்னும் வெடிக்கல, நல்லா சிகரெட்டை போட்டு இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறான். அடுத்த ஜென்மத்துல நாம 2 பேரும் சேர்ந்து கவனிப்போம், சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை இங்க இருந்து அந்த பைப்பை பார்த்து சுண்டி விடுவாங்க. போய் அடிக்கும் பாருங்க, அடுத்த நொடி மொத்தமும் பத்திக்கிட்டு எரியுது. அந்த பங்களாவே வெடிச்சு செதறது. மூசாவோட பங்களால தான் இதெல்லாம் நடந்திருக்கும் போல. மூசாவோட பங்களா ஆட்கள்னு மொத்த பேரும் செத்து போயிட்டாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ எங்கடான்னு பார்த்தா சைலண்டா பைக்கை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். அந்த வைரத்தை அந்த பிளைட்ல பேசஞ்சர் ஒருத்தரோட பெட்டியில யாருக்குமே தெரியாம வச்சிருப்பான். அந்த பேசஞ்சர் தங்கி இருக்கிற லாஜிக்கே வந்து அந்த பேசஞ்சர் போன பிறகு அவரோட லக்கேஜுக்குள்ள ரகசிய ஜிப்புக்குள்ள பாதுகாப்பா இருக்கிற அந்த ஒரிஜினல் வைரத்தை நம்ம பையன் எடுத்துட்டாங்க. 500 கோடி மதிப்பு இருக்கிற ஒரு பொருள் தான் சூட்கேஸ்ல இருக்கிறது அந்த பேசஞ்சருக்கு தெரியாது. அங்க அப்புறம் இந்தியால நியூஸ்ல பார்த்தா வில்லன் செத்து போயிட்டான், ஒரு குண்டு வெடிப்புல இறந்து போயிட்டதா நியூஸ் வருது. அதை நம்ம 10 ரூபா டாக்டர் பார்த்துட்டு இருக்கிறார். அண்டர் கிரவுண்டோட தொடர்புல இருந்தவனும் அவர் ஒரு மிகப்பெரிய குற்றவாளின்னு நியூஸ்ல கேட்டதும் 10 ரூபா டாக்டர் பதறி போறார். நல்லவனாச்சேன்னா அவங்கிட்ட நம்ம பணத்தை கேட்டவன் அவன் கெட்டவன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வருத்தப்படுறார். கருப்பு பணத்தை பயன்படுத்தி பல இடங்கள்ல முதலீடு செஞ்சு வச்சிருக்கிறதாவும் நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு பத்திரம் இங்க கொரியர் வந்திருக்குது. தம்பி கொண்டு வந்து அப்பாட்ட காட்டுறான், இதை பாருங்களேன்னு. பார்த்தா பிரச்சனை பெருசாறதுக்குள்ள அண்ணன் பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டாருன்னு தம்பி எடுத்து சொல்றாங்க. அவன் வந்தது நமக்கெல்லாம் இங்க உதவி பண்றதுக்காகத்தான். இவ்வளவு பெரிய பிரச்சனை அவமானத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறது தாங்கிறத நான் புரிஞ்சுக்காம அப்பையும் வீட்டுக்குள்ள இருந்த திருடனின்னு சொல்லி நான் திட்டி அமிச்சிட்டேன்னு வருத்தப்படுறாப்ல. அதே சமயம் நம்ம ஹீரோவை பார்த்தா ஏதோ ஒரு வெளிநாட்டுல வெள்ளம் மொண்டாட்டியோட சேர்ந்து ஜம்முன்னு செட்டில் ஆயிட்டார். ஜாலியா சரக்கடிச்சிட்டு இருப்பாருன்னு பார்த்தா அதே இடத்துல
இடத்துல இந்த ஹெட்ல நம்ம உயரதிகாரி நிக்கிறார். உயரதிகாரி கிளாஸை தூக்கி சேர் சொல்றாரு, மாட்டினியாடா அப்படின்னு. ஆனா 2 பேரும் குறுக்க கிராஸ் ஆவாங்க பாருங்க. அடுத்த நடி இவங்க 2 பேரையும் எங்க காணோம். எங்க போனாலும் நீ பின்தொடர்ந்து வருவ, ஆனாலும் நான் தொடர்ந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அதோட படமும் முடிஞ்சிருச்சு. கொள்ளைகள் தொடரும்னு சொல்லி படத்தை முடிச்சிட்டாங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். வாட்ஸ்அப் குரூப்ல கொஞ்சம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கையும் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா அப்டேட்ஸையும் குரூப்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். வேற எந்த சோசியல் மீடியாலையும் நாம இல்ல. ஸோ வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். தேங்க்யூ.